ஹாய் மேடிச்சல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2005 வெளியான த ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இப்ப இந்த படம் ஆரம்பிக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஹாஸ்டல விட்டு வெளில வந்த 3 காலேஜ் பசங்களை காட்டுறாங்க. லைஃப நிறைய என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க டெய்லி பப்புக்கு போற பழக்கம் இருக்குது. அப்படி ஒரு நாள் பப்புக்கு போன இந்த பையன் ஒரு பொண்ணு மேல இடிச்சிடறான். அந்த பொண்ணு லவர் இவனை இழுத்து போட்டு அடிக்க, பதிலுக்கு இவன் அவன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டையை பார்த்து அங்க இருந்த பவுன்சர்ஸ் எல்லாரும் இந்த 3 பசங்களையும் அங்க இருந்து துரத்திடுறாங்க. அங்க இருந்து வெளில வந்த 3 பேரும் ஹாஸ்டலுக்கு ரொம்ப லேட் நைட்ல வந்துடுறாங்க. லேட் நைட் ஆனதுனால ஹாஸ்டல் பூட்டி இருக்குது. சோ இந்த பசங்க சத்தம் போட்டு அந்த கதவை திறக்க சொல்றாங்க. இவனுங்க சத்தம் போறது கேட்டு கடுப்பான உள்ள இருந்த மத்த பசங்க கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இந்த பசங்களை அடிக்கும் போது வலி தாங்க முடியாம கத்தி கதறி குப்பாடு போட்டு அந்த இடத்த விட்டு ஓடும்போது ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்ல இருந்து ஒருத்தன் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு, டே பசங்களா எல்லாரும் என்னோட ரூம்க்கு வாங்க அப்படின்ட்டு கத்துறான். அதை கேட்ட இந்த 3 பசங்களும் அவன் இருக்கிற அந்த ரூம்க்கு ஓடி போய் ஒளிஞ்சிடறானுங்க. அந்த பையனோட பேரு அலெக்சி. அந்த பையன் இந்த 3 பேர் கூட பேசிட்டு இருக்கும்போது தெரியுது இவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. ஒரு பேப்பர்ல பொண்ணுங்கன்னு எழுதியிருந்தா கூட போதும் அப்படியே ஜொல்ல ஊத்திக்கிட்டு அங்கே நிப்பானுங்க அந்த மாதிரி பசங்க. சோ இவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அந்த அலெக்சி, உங்கள மாதிரி ஆளுங்களுக்காகவே ஒரு தரமான ஊர் ஒண்ணு இருக்குது, அங்க மட்டும் நீங்க போனீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது 100 மடங்கு அதிகமா கிடைக்கும். சோ நீங்க இந்த ஊரை விட்டுட்டு தயவு செஞ்சு அந்த ஊருக்கு போய் செம்ம ஹாப்பியா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவனுங்களும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அந்த அலெக்ஸ் சொன்ன அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வராரு. அப்ப அந்த தாத்தா கிட்ட இவனுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த தாத்தா, நீங்க எந்த ஊருக்கு தம்பி போறீங்கன்னு கேட்டதும் அலெக்சி சொன்ன அதே ஊரை இவனுங்க சொன்னதும் அந்த தாத்தா அப்படியே செம்ம ஷாக் ஆயிராரு. தம்பி 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 நீங்க சூப்பரான ஏரியாவுக்கு போறீங்க, அங்க எல்லாமும் வேற லெவல்ல இருக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க என்ன வேணா பண்ணலாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க தம்பி, என்ன வேணாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 3 பேர்ல ஒருத்தரோட துடையில இந்த வயசான தாத்தா கைய வச்சிடறாரு. அவரு எதார்த்தமா தான் கைய வச்சிருப்பாரு, ஆனா இந்த பையன் என்ன நினைச்சான்னு தெரியல. கையறா சத்த பையன் மோனே அப்படின்னு இவன் காட்டு கத்துனதும் அந்த தாத்தா துண்டை காணும் துணையை காணும் அப்படின்னு தன்னோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கமா போயிடுறாரு. இப்போ இவனுங்க போக வேண்டிய அந்த இடத்துக்கு இந்த ட்ரெயின் போய் நிக்குது. ட்ரெயினை விட்டு வெளில வந்ததும் அப்படியே வாயை பொழந்து நிக்கிறானுங்க. ஏன்னா அந்த அலெக்சியும் ஒரு மாதிரியா சொன்னா, இந்த பக்கம் அந்த தாத்தா இருக்கான் பாருங்க, அவனும் ஒரு மாதிரியா சொல்லியிருப்பான். ஆனா அந்த மாதிரியும் இல்ல இந்த மாதிரியும் இல்ல, இது பார்க்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வாயை பொழந்துட்டு நிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டமே அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம ஒரு ஹாஸ்டலுக்கு போறானுங்க. அங்க போன இந்த 3 பேரும் தங்களுக்கு பிரைவேட் ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறானுங்க. ஆனா அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத பாருங்க சார், நீங்க தனியாலாம் இருக்க முடியாது, இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா ரூம்லயுமே ஆளுங்க இருப்பாங்க, வெளியில இருந்து யாரு வந்தாலும் கண்டிப்பா அவங்க கூட மட்டும் தான் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. சரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி 2 பொண்ணுங்க இருக்காங்க. அத பார்த்ததும் அச்சுச்சோ மேடம் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம ரூம் மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. டே பசங்களா நீங்க ஒன்னும் ரூம் மாறி எல்லாம் வரல, இது வரைக்கும் எங்க ரூம், இதுக்கப்புறம் நம்ம ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க ஸ்பாவுக்கு போறோம், நீங்களும் பின்னாடியே வாங்க அப்படின்னு அவங்க சொன்னதும் வோடாஃபோன் நாய்க்குட்டி மாதிரி அந்த பொண்ணுங்களுக்கு பின்னாடியே போன இந்த 3 பேர்ல 2 பேரு அந்த 2 பொண்ணுங்க கூட ஜோடி சேர்ந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் பப்புக்கு போன இது எல்லாரும் கூத்தும் கும்மாளமுமா செம்ம ஜாலியா இருக்கானுங்க. அப்ப அந்த பசங்களுக்கு அந்த பொண்ணுங்க எல்லாம் மாத்திரையே கொடுக்குறாளுங்க. ஜோடி கிடைக்காம தனியா நின்றுட்டு இருந்த அந்த பையலுக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சிருது. அந்த பையனும் ஒரு பொண்ணு உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவ வந்து சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பையலுக்கு ஆஸ்துமா இருக்கிறதுனால அந்த பொண்ணு விடுற புகையை இவனால தாங்கிக்க முடியல. இவனுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த பப்பை விட்டு வெளில வந்து நிக்கும் போது அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட குட்டி பசங்க வரானுங்க. ஆனா அந்த பசங்க எல்லாம் தனியால மட்டும் வரல, தங்களோட துணைக்காக கையில கம்பு கத்தி கடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை எடுத்து வந்திருக்கானுங்க. இவனுக்கு பக்கத்துல வந்து அந்த பசங்க எல்லாரும் காசு கொடு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பானுங்க பாருங்க. இந்த குட்டி பசங்க எல்லாம் யாரு எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாம இவன் சைலண்டா அப்படியே நின்னுட்டு இருக்கான். இவனுங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசானவரை பார்த்தாங்க இல்லையா, இந்த பயணிக்கிற இடத்துக்கு வராரு. வந்தவரு ஏகப்பட்ட சில்லறைய சிதற விட்டதும் அந்த குட்டி பசங்க எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறானுங்க. இந்த குட்டி பசங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா இவனுக்கு ஏதாவது கேட்டானுங்கன்னா நீ கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும், காசு பணம் சாப்பிடுறதுக்கு அப்படின்ட்டு ஏதாவது கொடுத்தா மட்டும் தான் இவனுங்க வழி விடுவானுங்க, இல்லைன்னா உன்னை அள்ளி வச்சு கொள்ளையில புதைக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் 2 பேரும் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ ட்ரெயின்ல இருக்கும்போது நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா இருந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கையில வந்து ஒரு டேட்டூ இருக்கிறதையும் கவனிக்கிறான். உன்னோட வயசுல நான் கூட அப்படிதான் இருந்தேன், சோ நீ பெருசா நினைச்சு எதை ஃபீல் பண்ண வேண்டாம், இப்போ போய் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. கட் பண்ணா இப்ப இந்த 3 பசங்களும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா தூங்க போறாங்க. விடிஞ்சதும் நாம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவனுங்க கூட இருந்த 3ஆவதா ஒரு ஆளை காணும். அந்த ஒட்டுமொத்த இடத்துலயும் தேடி கிடைக்கிறதுனால கடைசியா அந்த ரிசப்ஷன்ல போய் கேக்குறானுங்க. அந்த ரிசப்ஷன்ல இருக்கக்கூடியவர், சார் உங்க ஃப்ரெண்டு காலையிலே கிளம்பி போயிட்டாரு, அவர் எங்க போறாரு அப்படிங்கறத எதுவுமே என்கிட்ட சொல்லல சார், சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோ அந்த 2 பேர்ல ஒருத்தர் தன்னோட போன் நம்பர் எழுதி அந்த ரிசப்ஷனிஸ்ட கொடுத்துட்டு எங்களோட ஃப்ரெண்டு திரும்பவும் இங்க வந்தானா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க கிளம்புறானுங்க. அப்போ இவனுங்க கூட இருந்த அந்த 2 பொண்ணுகளும் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட எங்க கூட வந்த ஒரு நண்பனை காணோம், நாங்க தேடி கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களையும் வெளியே அனுப்பி வச்சுட்டு இவனுங்க கிளம்பி போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு
கத்திக்கிட்டே ஓடி வரா. உங்களோட ஃப்ரெண்டு காணா போயிட்டு தான் கேள்விப்பட்டேன், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் அவரும் சேர்ந்து போட்டோ எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு காட்டுறா. அதை பார்த்ததும் அந்த 2 பேர்ல ஒருத்தன் இந்த போட்டோவை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காணா போன தன்னோட நண்பனை தேடி 2 பேரும் போயிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு சந்து மாதிரியான இடத்துல வந்துட்டு இருக்கும்போது நிறைய குட்டி பசங்க வந்து பபுள் கம் கேக்குறானுங்க. யாரா இந்த பால் டப்பா பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சிரிக்கும் போது பக்கத்துல இருக்க இன்னொருத்த என்ன சொல்றானா, டே மச்சான் நான் கூட அப்படிதான் நினைச்சேன், ஆனா இவனுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்களாம். சோ நம்ம ஏதாவது கொடுத்தா மட்டும் தான் இவனுக்கு இங்க இருந்து கிளம்ப விடுங்களாம், இல்லனா நம்மள போட்டு திருடுவானுங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் சில்லறையை மட்டும் அந்த பசங்க கிட்ட கொடுத்ததும் அப்படியே வழி விட்டு நிக்கிறானுங்க. அவனுங்களை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த தொலைஞ்சு போன ஃப்ரெண்ட பாத்துறானுங்க. டே மச்சான் நின்னு தோடா அப்படின்ட்டு இவனுங்க கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா அவன் கொஞ்சம் கூட காதுல வாங்காம ஒரு மியூசியத்துக்குள்ள போயிடுறான். இவனுங்களும் பின்னாடியே அந்த மியூசியத்துக்குள்ள போறானுங்க. ஆனா அங்க போய் அவனை காணோம். சோ மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறானுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவன் ஸ்டெப்ஸ்ல ஏறத இவனுங்க பாத்துறானுங்க. இவனுங்க மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறானுங்க. அவன் திரும்பவும் காது கொடுத்து கேக்குற மாதிரியே தெரியல. சோ வேகமா ஓடி போன இவன் அவன் சட்டையில கை வச்சு இழுத்துறான். அவன் திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பயவனும் இவனுங்க தேடி போன இவனுங்களோட நண்பன் கிடையாது அப்படின்ட்டு. பின்பக்கமா இருந்து பாக்குறதுக்கு எங்க நண்பன் மாதிரி இருந்ததுனால சார் கூப்பிட்டோம், எங்களை மன்னிச்சிருக்க, பட் நீங்க போட்டிருக்க இந்த ஜாக்கெட் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேக்குறானுங்க. அட வீணா போனா விளங்காத பசங்களா, இது என்னோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் செம்ம கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவனுங்களுக்கும் என்ன பண்றது தெரியாம அந்த இடத்த விட்டு வெளில வரானுங்க. அப்போ இவனுங்க போனுக்கு ஒரு எம்எம்எஸ் ஒண்ணு வருது. இவனுங்க காணா போனதான் நினைச்சு தேடிட்டு இருக்கானுங்க இல்லையா, அந்த நண்பன் கிட்ட இருந்துதான் எம்எம்எஸ் வந்திருக்குது. அவனோட தலை மட்டும் தெரியற மாதிரி ஐ கோ ஹோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அவன் தலையை மட்டும் காட்டுறாங்க. அதாவது அவன் தலை மட்டும் தான் தனியா இருக்குது, உடம்ப காணோம். எதுக்காக நீ தனியா வீட்டுக்கு போற அப்படிங்கறத கேட்கறதுக்காக அந்த பையன் இவனுக்கு கால் பண்றான். பட் இவன் எடுக்க மாட்டான். இவன் தான் செத்து போயிட்டானே, அப்புறம் எப்படி எடுக்க முடியும்? அவனை கொன்னவனும் போன் எடுக்க மாட்டாங்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் செத்து போய் கிடக்கிற இடத்துல அவனுக்கு ஜோடியா ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, தூரத்துல இருந்து தான் காட்டுறாங்க. சோ பாக்க அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணை கட்டி வச்சு கால் வரல ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்கோலை வச்சு அப்படியே கட் பண்றான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டு என் கூட போட்டோ பிடிச்சாரு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட என் ஃப்ரெண்டை தேடி நாளைக்கு நாங்க போக போறோம், நீ என் கூட வர முடியுமா அப்படின்ட்டு கேக்குறானுங்க. அந்த பொண்ணும் சரி நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 2 பசங்க கூட ஒரு 2 பொண்ணுங்க இருந்தாங்க பாருங்க, அந்த பொண்ணுங்களும் இங்க வந்துடுறாளுங்க. நாம டிஸ்கோக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, உங்களால வர முடியுமா அப்படின்ட்டு கேக்குறாளுங்க. இல்ல இல்ல என் நண்பன் ஒருத்தன் காணாம போயிட்டான், சோ நான் உன்னை தேட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்லும் போது அந்த பாக்ஸ்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த பையன் மட்டும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அவன் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டு. இத பாரு மச்சான், அவன் காணா போனதை நினைச்சு எனக்கும் ஃபீலிங்கா தான் இருக்குது, ஆனா நம்ம இங்க எதுக்காக வந்தோம், அந்த வேலையை பாதியில விட்டுட்டு போனா என் அடிமனசு பராண்டோ, சோ நம்ம செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வற்புறுத்தி அவனையும் கடைசியில ஒத்துக்க வைக்கிறான். இந்த ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு பேரு காணா. ஏமா காணா, நம்ம டிஸ்கோவுக்கு போனா இருக்குண்டி செம்ம சீனா அப்படின்ட்டு அவன் சொல்ல, ஓ சங்காத்தமே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு இவன் முடிக்க அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இப்போ இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு பப்ல ஜாலியா டான்ஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. சரக்கடிச்சதும் அந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு செம்மையா போதை ஏறிடுது. எனக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்குது, சோ நான் ரூமுக்கு போறேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதுக்கு அவன் கூட இருந்த பொண்ணு நானும் கூட வரவா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு இவன் வேண்டான்னு சொன்னதும் அந்த பொண்ணு அப்படியே ரொம்ப டல்லாக இந்த பக்கத்தோட ஃப்ரெண்டு கிட்ட இத பாரு மச்சான் எனக்கு நோ பண்ணுது, நான் ரூமுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் ரூமை விட்டு வெளில வந்து அவனை அந்த ரிசப்ஷன்ல உட்கார்ந்த ஒரு பொண்ணு அப்படியே கைத்தாங்களா கூட்டி வந்து ரூம்ல படுக்க வைக்கிறா. ரூம்ல படுக்க வச்சதும் அவன் அந்த இடத்த விட்டு போகல. அவளுக்கு பக்கத்துல இன்னொரு ஆளோட கால் ஒண்ணு தெரியுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம பாக்ஸ்டனா காட்டுறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அவனை யாரோ ஒரு பையன் பாத்துட்டு இருக்கான். அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போனவன் திரும்பவும் கதவை திறக்கிறான். ஆனா அது வந்து லாக் ஆயிருக்குது. கதவை திறக்க சொல்லி ரொம்ப நேரம் தட்டி பாக்குறான். ஆனா யாரும் திறக்கல. அதே நேரத்துல இவனுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் கூட வந்துருது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அந்த மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தான் இல்லையா, அந்த பையல அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு கொஞ்சம் கூட அசைய முடியாத மாதிரி கையிலையும் காலிலையும் விளங்க மாட்டி வச்சிருக்கானுங்க. எதுவும் போயிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு இவன் கெஞ்சிரான். ஆனா ஆப்போசிட்ல இருக்க அந்த பொறுக்கி பையன் கேட்கவே மாட்டேங்கிறான். ட்ரில்லிங் மிஷினால அவனோட நெஞ்சில 2 ஓட்ட போடுறான். பைப்ல இருந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்க அந்த ட்ரில்லிங் மிஷினை கொண்டு போய் ஓரமா வச்சுட்டு ஒரு பெட்டியை எடுத்துட்டு வந்து அவனுக்கு பக்கத்துல வச்சுட்டு இவனும் கூடவே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு சர்ஜிக்கல் நைஃப் எடுக்கிறத பார்த்துட்டு நம்மள ஏதோ பண்ண போறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. சோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, என்ன எதுவும் பண்ணிடாத, நீங்க இதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ட்டு அவன் கேக்குறான். அதுக்கு அந்த கொலகார பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஒரு டாக்டர், எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ஜன் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை, ஆனா நான் நினைச்ச மாதிரி என்னால அந்த மாதிரி ஆக முடியல. காரணம் என்ன தெரியுமா, இத பாருடா, இதாண்டா அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை காட்டவும் பாருங்க. அவன் கை அப்படியே வெட்ட வெட்ட வெட்டன்னு ஆடுது. இந்த 3 பசங்களும் இந்த ஊருக்கு வரதுக்காக ஒரு ட்ரெயின்ல வரும்போது ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு இல்லையா, அந்த தாத்தா தான் இந்த தாத்தா. எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்கிறது ஆசை, ஆனா ஆள் கிடைக்கல. சோ அதுக்காக ஒன்ன மாதிரி ஆட்களை அள்ளிட்டு வந்து போட்டு இந்த மாதிரி செய்து எனக்கு வழக்கம். சோ இந்த இடத்த விட்டு உன்னால கண்டிப்பா தவிர்க்க முடியாது, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. எனக்கு என்னோட வீட்டுக்கு போனா மட்டும் போதும், ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்ட்டு
சொல்லிட்டு கெஞ்சும் போது சரி ஓகே நீ இப்ப வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவனோட குதிகால் நரம்ப அப்படியே கட் பண்ணி விட்டுறான். வழியில கத்தி கதறி குப்பாடு போட்டு இருக்கும்போது அவன் கை விலங்க அவுத்து விட்டுட்டு தம்பி நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடறான். நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறோம் அப்படிங்கிற ஆசையில அவன் அப்படியே ஏந்திச்சு நிப்பான் பாருங்க. அடுத்த ஸ்டெப் கீழே வைக்க முடியாது. ஏன்னா குதிகாலுக்கு போற அந்த நிரம்ப தான் அவன் கட் பண்ணி விட்டுருப்பான். சோ அவனால ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாம அதே இடத்துல கீழே விழுந்துறான். உயிர் பழைக்கணுமே அப்படிங்கிற ஆசையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து போயிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த பையனோட மண்டையை பிடிச்சி இழுத்து அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் என்ன விட்டு உனக்கு நான் எவ்வளவு காசு வேணா தரேன், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நீ எவ்வளவு கேட்டாலும் அதை விட 10 மடங்கு கூட தரேன் அப்படின்னு சொன்னதும் நான் கேட்கிற காசை எவனாலுமே கொடுக்க முடியாதுன்னு ஒரு நக்கலா சிரிப்பை சிரிச்சுட்டு அவன் தலையை பிடிச்சி இழுப்பான் பாருங்க. அவன் அப்படியே சமய சத்தம் போட்டு காட்டுறான். அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்ல மயக்கம் போட்டு கடத்த அந்த பேக் ஸ்டாண்டை காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சவன் ஹாஸ்டலுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா அந்த 2வது ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க. அந்த பையனும் இங்க இருந்து கிளம்பிட்டான். அதே மாதிரி நீங்களும் கிளம்பிட்டீங்களே, வெறும் பேக் மட்டும் தான் கொடுத்துட்டு போனீங்க, இப்ப எதுக்காக மறுபடியும் ரூம் சாவி கேக்குறீங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் பேக் ஸ்டாண்ட் செம்ம ஷாக் ஆயிடுறான். டேய் நான் எப்படா வெளில போனேன், மரியாதையா சாவியை கூட அப்படின்னு சொல்லிட்டதும் அவனும் கீழே கொடுத்துறான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இங்க காணா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாலே எங்க அவளை காணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பையன் என்னன்னு தெரியல சார், நான் காலையில பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவன் ரூமுக்கு போக இந்த படத்தோட ஸ்டார்டிங் சில இவனுங்க அந்த ஹாஸ்டலுக்கு வரும்போது இவனுங்க கதவை திறக்க உள்ள 2 பொண்ணுங்க இருக்க. அவங்க கிட்ட இவனுங்க சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, இது நம்ம ரூம் தான், நாங்க இப்ப ஸ்பாவுக்கு போறோம், நீங்களும் வா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா. இப்பவும் எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு சீன் தான் நடக்குது. அதை பார்த்தது இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரூம்ல இருந்த 2 பொண்ணுங்களும் கார்ல ஏறி போறாங்க. இவன் கத்திக்கிட்டே பின்னாடி கூப்பிட்டுட்டே போறான், நில்லுங்க நில்லுங்கட்டு. ஆனா அவங்க கேட்காம கார்ல ஏறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காணா அப்படிங்கிற பொண்ணோட அவனோட ஃபர்ஸ்ட் காணா போன ஃப்ரெண்ட் ஒரு போட்டோ எடுத்திருந்தான் இல்லையா, அந்த போட்டோ வச்சுக்கிட்டு அந்த போட்டோ எடுத்த இடம் எங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதாக இவன் போயிட்டு இருக்கான். அப்போ அந்த போட்டோ எடுத்த எக்ஸாக்டான இடத்த கண்டுபிடிச்சிடறான். ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த குட்டீஸ் நிறைய பேர் இருப்பானுங்க பாருங்க, குட்டி பசங்க, அந்த பசங்க இவனோட போன் அப்படிங்கிட்டு அந்த இடத்த விட்டு தலைவரிக்க ஓடி போறானுங்க. அப்போ இவனும் பின்னாடியே ஓடி போய் ஒருத்தனை பிடிச்சி அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவன் சின்ன பிள்ளை, நம்ம இவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுறான். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸை காணோம், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு. இவனோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட போட்டோ தேவை, பட் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுனே தெரியாம ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் இவன் கூட இருந்த அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை பாத்துறான். அவ எங்க போறா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இவனும் சரியா அவளுக்கு பின்னாடியே போயிடுறான். அங்க போய் பார்த்தா அந்த இன்னொரு பொண்ணு இருந்தா பாருங்க, அவளும் அங்க இருக்கிறா. இதுக்கு முன்னாடி என்னோட ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் காணாம, ஆனா இப்போ 2 பேர் காணாம போயிட்டானுங்க. அவங்க 2 பேரையும் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், ஆனா எங்க தேடியும் கிடைக்கல. நீங்க எங்கேயாவது அவனை பாத்தீங்களா, நான் கால் பண்ண ஏன் நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய கேட்டுட்டு இருக்கும்போது இவன் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அவங்க 2 பேரும் இவனை வெறுப்பேற்ற மாதிரியே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்டுட்டே இருக்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவனையே பாத்துட்டு இருக்கானுங்க. ஒருவேளை இவன் வேற நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால பாக்குறானுங்களா, இல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 2 பொண்ணுங்களோட ஆளுங்களா அப்படின்ட்டு தெரியல. ஒரு வழியா கடைசியில அவங்க கிட்ட கெஞ்சி கதறி குப்பாடு போட்டு என் ஃப்ரெண்ட்ஸை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு மட்டும் கூட வரா. காணா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட அந்த ஃபர்ஸ்ட் காணா போன ஒருத்தன் ஒரு இடத்துல போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, சரியா அந்த இடத்துக்கு இந்த பையல அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துடுறா. அது பாக்குறதுக்கே பழைய பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருந்தாலும் அந்த இடத்த பாக்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கிட்ட சார் நீங்க உள்ள போயிட்டு வரீங்களா, அங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா அந்த இடம் அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ நிறைய பணத்தை செலவு பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. இந்த பையல கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணு உள்ள போறா. அப்படி உள்ள போனதும் நீ போக வேண்டிய இடம் அங்கதான் இருக்கு அப்படின்ட்டு காட்டினதும் இவன் அப்படி அந்த பக்கம் போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது இவன் ஒரு பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டதும் நீ நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சீரியஸ் எல்லாம் எதுவும் நடக்கல, சோ நார்மலா போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பையல அப்படியே முன்னாடி போறான். அப்படி அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த 2வது காணா போனா பாருங்க, அந்த பையல படுக்க வச்சு அவனோட நெஞ்சா மாட்டியை அப்படியே 2ஆ பொளந்து ஒரு குச்சி எடுத்து போட்டு அவன் நெஞ்சா மாட்டியை கிண்டு கட்டிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வாயடிச்சு போன இந்த பையன் அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு கலர் திட்ட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இப்போ ஓன் டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப அந்த பையல 2 மொட்டை பசங்க அப்படியே வந்து தொக்கா தூக்கிட்டு போய் ஒரு ரூம் குள்ள போட்டு அடிச்சிடறானுங்க. எதையாவது பேசி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொன்னதும் இந்த பையலும் இங்கிலீஷ்ல 2-3 வார்த்தையை பேசினதும் இவன் ஒரு அமெரிக்கன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஒரு அமெரிக்கன் அப்படிங்கறதுல நாம இவனோட கண்டிப்பா போட்டு தள்ளுறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்றானுங்க. டே சொன்னா கேளுங்கடா, நான் ஒன்னும் அமெரிக்கன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். ஆனா ஒரு சொட்ட தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா இவன் சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம செம்ம ஷார்ப்பான 3 கம்பிகள் இருக்குது, அதை எடுத்து வந்து இவன் நெஞ்சிலேயே டமார்னு குத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் கதறான், நான் ஒன்னும் அமெரிக்கன் இல்லடா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த சொட்ட பையன் என்ன நினைச்சான்னு தெரியல. பதிலுக்கு அந்த பையன் ஒரு பக்கம் காட்டு கத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறான். அப்படி ஓடி போன அந்த பையன் ஒரு குண்டு பையல கூட்டிட்டு வரான். அந்த பையன் ஒரு பால் மாதிரி இருக்கிற ஒரு பெல்ட் எடுத்து இந்த பையோட வாயில போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவனை அறுத்தறியறதுக்காக ஒரு ஜிக்ஸா ஒண்ணு அவன் ஆன் பண்றான். தாங்க முடியாத பயம் வந்துச்சுன்னா எல்லாரும் பேண்டை ஈரம் பண்ணுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பையன் ஏகப்பட்ட வாந்தி எடுத்து வச்சிடறான். அவன் வாந்தி இருக்கிறத பார்த்துட்டு அவனை போட்டு தள்ள வந்தவனே அவன் வாயில இருக்கக்கூடிய கட்டை அவுத்து விட்டு அவன்
அவன் வாய்க்குள்ள இவன் கையோட போகும் பாருங்க. என்னோட கையே நீ கடிக்க வரியா, இரு உனக்கு வைக்கிறேன் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின்சாவை எடுத்து அவன் கையில உரிய போட்டுதான் அப்படியே 2 விரலும் துண்டா கீழே விழுந்துருது. துண்டா போனது விரல மட்டும் கிடையாது, அவனை கட்டி வச்சிருந்த அந்த விலங்கும் கூட தான். சோ கை ஃப்ரீயானதால நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்ட்டு அவன் ஏந்திருப்பான் பாருங்க. அவனை தப்பிக்கவே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த செயின்சாவை தூக்கிக்கிட்டு செம்ம வேகமா ஓடி வரும்போது அவன் கை கட்டாய் கீழே விழுந்துச்சு இல்லையா விரல, அந்த விரல சொட்டப்பைய கால் வச்சு வலிக்கிட்டே கீழே விழுந்துறான். அவன் கையில வச்சு இந்த ஜிக்ஸா இருக்கு பாருங்க, அது வந்து அவன் காலிலே விழுந்துருது. அந்த செயின்சாவோட காலை அப்படியே 2 துண்டா வெட்டி போட்டுருது. இருந்தாலும் அவன் அடங்குற மாதிரி தெரியல. மறுபடியும் அந்த செயின்சாவை எடுத்து அவனை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எஞ்சிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ இந்த பையன் தன்னோட கால் கட்டை அவுத்துட்டு வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த பையோட தலையில உரிய போடுதான். தம்பி தலைதறிச்சு ஓடும் அப்படின்னு பார்த்தா அவனோட தலையே தெறிக்க விட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்த சத்தத்தை கேட்டு அந்த மொட்டை பையன் உள்ளவரா அவனையும் துப்பாக்கி வச்சு உற்றியே போடுதான். அவனும் அப்படியே கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் ஒரு இரும்பு ஹெல்மெட்டை தூக்கி தன்னோட தலையில மாட்டிக்கிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளில வரான். அப்போ உள்ள ஒரு 2-3 பேர் வரத பார்த்துட்டு இவன் ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்க போய் பார்த்தா இவன் அப்படியே செம்ம ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் செத்து போன மாதிரி ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணி போட்டிருக்கானுங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே வாயை பொழந்துட்டு ஒரு பக்கம் நின்று இருக்கும் போது இவன் நிக்கிற அந்த ரூமோட லைட்டை யாரோ போடுறாங்க. சோ பயந்து போன இந்த பையன் ஒரு டெட் பாடி இருக்கிற ஒரு வண்டிக்கு கீழே போய் படுத்துக்கிறான். இந்த கொலைகளை செய்யக்கூடிய அந்த டாக்டர் பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையன் அந்த வண்டி அப்படியே தரத்தரத்தனை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதுல ஒரு டெட் பாடியோட கையை மட்டும் தனியா வெட்டி எடுத்துருப்பானுங்க போல. அது வந்து அந்த வண்டியோட டயர்ல போய் பட்டுருது. அந்த வண்டியை அவன் தள்ளி தள்ளி பாக்குறான், ஆனா அது போகவே மாட்டேங்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அப்பதான் அந்த டயர்ல வந்து ஒரு கை ஒன்று இருக்கிறத பார்த்து அதை எடுத்து நம்ம இந்த பாக்ஸ்டன் பையோட தலைக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சு அமுக்குறான். அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த டெட் பாடியை தூக்கிக்கிட்டு ஒரு ரூமுக்கு போனவன் ஒரு டெட் பாடி மட்டும் அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு துண்டு துண்டு துண்டா அப்படியே வெட்டி போட்டுருப்பான் பாருங்க. அப்பதான் யதார்த்தமா இந்த பையன் லைட்டா லெஃப்ட் சைடு திரும்புறான். அங்க பார்த்தது இவன் அப்படியே செம்மையா சத்தம் போட்டு கத்துற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இப்போ 2வதா காண போனா பாருங்க இவனோட ஃப்ரெண்டு அந்த பையனை கொண்டு ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கான். அவனோட கண்ணு அப்படியே இவனை பாக்குற மாதிரி இருந்ததும் இவன் அப்படியே ஒரு செகண்ட் செம்மையா பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பயத்தை அடக்கிக்கிட்டு இவன் அப்படியே சைலண்டா உட்காந்துருப்பான் பாருங்க. அவனோட 2 விரல் அப்படியே தனியா கட்டாய் கீழே விழுந்திருக்கும் இல்லையா, அதை எடுத்து இவன் கையில வச்சிருப்பான் போல. அந்த விரல இப்ப கீழே விழுந்தது, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு தடவு தடவிட்டு இருப்பான் பாருங்க. அப்படி இவன் அதை எடுக்கிறதுக்குள்ள அங்க இருக்கிறவன் அதை பார்த்துட்டு அதை எடுத்து ஒரு ட்ரேல போட்டு கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த உடல் பாகத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல இந்த பையன் ஒரு லிப்டுக்குள்ள ஏறி அங்கேயிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். பட் அந்த லிப்ட் ஒரு இடத்துல போய் நிக்குது. அவனும் கதவை திறந்து வெளில போகலாம் அப்படின்னு பாக்குறான். வெளியில ஒரு பெரிய தடிமாட்டு பயணிக்கிறத பார்த்துட்டு இவன் மறுபடியும் அந்த லிப்ட க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த லிப்ட விட்டு வெளில வந்தவன் ஒரு ரூம் குள்ள போறான். அப்படியே அந்த ரூமோட ஜன்னல் வழியால பார்க்கும்போது இவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை காணும் அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிக்க சொல்லி ஒருத்தங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இல்லையா, அந்த போலீஸ் ஆபீசர் இங்க வந்துட்டு போறாரு. அதை பார்த்துட்டு அப்போ இவனும் அவங்க ஆளாதான் இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னா இவனும் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க மாதிரியே மாறணும் அப்படின்ட்டு. சோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவனுங்க மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிறான், கையில ஒரு கிளவுஸ் எடுத்து மாட்டிக்கிறான். இவனை கொலை பண்ண வந்தவனை இவன் போட்டு தள்ளிட்டு வந்தான் இல்லையா, அந்த ரூம்க்கு ஒருத்தன் போய் பார்த்துட்டு நம்ம பாக்ஸ்டன் தம்பி தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த பக்கம் மறுபடியும் நம்ம பாக்ஸ்டனை காட்டுறாங்க. அவன் இருக்க அந்த ரூம்குள்ள எலைட் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று இருக்குது. அதை ஒரு பக்கம் இவன் அப்படியே உத்து கண்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்குள்ள இன்னொரு பையன் ஒருத்தன் வரான். அப்படி வந்தவன் இவனை எதுவுமே பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா அந்த பையன் ஒரு கேடுகிட்ட வீணா பண்ண பையன். மனுஷங்களை அணுவா கொடுமைப்படுத்தி அவனுங்களை போட்டு தள்ளது இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. சோ அதுக்காகவே இந்த பையன் இந்த நாட்டுக்கு வந்து இந்த எலைட் ஹண்டிங் அப்படிங்கிற குரூப்புக்கு காசை கொடுத்து ஒரு பொண்ணை போட்டு தள்ளணும் அப்படின்னு இவன் சொல்லிருப்பான் போல. சோ அந்த பொண்ணை ரெடி பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொல்றான். அதை பத்தி சொல்லிட்டு தன்னோட கையில இருக்க ஒரு டேட்டு ஒண்ணு காட்டுறான். அதாவது இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப உயிரோட போகணும் அப்படின்னா அவனுங்களோட கையில அந்த டேட்டு இருந்தாகணும். சோ அந்த டேட்டுவை இவங்கிட்ட காமிச்சு பாத்தியா என் கையில இருக்கு, உனக்கு இருக்கா காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்படி அதை பாக்கிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கும்போது இவனை வெளில இருந்து யாரோ கூப்பிட்டதுனால இவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு காருக்குள்ள போய் பாக்குறான். அதுக்குள்ள சாவி இருக்குது. சோ நம்ம தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ண போற நேரத்துல ஒரு பொண்ணோட அலறல் சத்தத்தை அவன் கேட்டுறான். எப்படியாவது நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் அந்த சத்தம் போடுற பொண்ணையாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கார் விட்டு கீழே இருக்கிறவன் அந்த பில்டிங் குள்ள தலதறிக்க ஓடி போறான். அப்படி ஓடி போய் பார்த்தா நான் ஒரு பொண்ணை போடுதல காசை கொடுத்துருக்கேன், அவனுக்கு அந்த பொண்ணை அள்ளிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்ட்டு ஒருத்தன் சொன்னான் இல்லையா, அந்த பையன் தான் அந்த ரூம்ல இருக்கான். அவன் காசு கொடுத்து கூட்டிட்டு வர சொன்ன பொண்ணை அதே மாதிரி கூட்டு வந்திருக்கானுங்க. சோ அந்த பொண்ணை இவனால எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கான். அதை நம்ம பாக்ஸ்டன் பார்த்ததும் இதை பாருங்க சார், இது என்னோட ரூம், நீங்க போட்டு தர வேண்டிய ரூம் இது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க போங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அதை கேட்டதும் பாக்ஸ்டனுக்கு செம்ம கோவம் வந்துருது. அவன் கையில இந்த துப்பாக்கி எடுத்து டமால் டமால் அவனை சுட்டு போட்டு தள்ளிட்டு யாரா அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா அந்த கானா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு தான் பாருங்க, அந்த பொண்ணு தான் அவன். அந்த பொண்ணோட கண்ணுல எதையோ ஊத்தி விட்டுருப்பான் போல. கண் அப்படியே தனியா துண்டா வந்து வெளில நிக்குது. அப்படியே ரத்தமும் சதையுமா பாக்குறதுக்கு
கொலை கொடூரமா இருக்குது. ஒரு கத்திரிக்கோள் எடுத்து வந்து அந்த தொங்கிட்டு இருக்க கண்ணை மட்டும் தனியா கட் பண்ணணும் அப்படின்ட்டு இவன் கட் பண்ணிடுவான் பாருங்க. அப்படியே வெள்ளை கலர்ல உள்ள இருந்து வெளில ஊத்தும் பாருங்க. பாக்குறதுக்கு ஐயோ ரண கொடூரம்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கைத்தாங்களா கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்தவன் அந்த பொண்ணை கார் ஏத்திக்கிட்டு அங்கிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அவனை பாத்துறாங்க. சோ அவங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு இவனை பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கும் போது இவனு செம்ம வேகமா போயிட்டு இருக்கான். ஆனா ஒரு இடத்துல போய் சிக்கிறான். இவன் போயிட்டு இருக்க அந்த ரோட்டுக்கு சென்டர்ல ஒரு காரை ஒருத்தன் நிப்பாட்டி போட்டுருக்கான். ரொம்ப நேரமா இவன் ஆறு அடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கார் அவன் எடுக்கிறான். அப்போ அந்த காருக்கு பின்னாடி இவன் அந்த பில்டிங்ல போய் மாட்டிவிட்டா பாருங்க அந்த பொண்ணு கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு நிக்கிறா. அது மட்டும் இல்லாம சும்மா கிடந்த இந்த 3 பேரையும் இந்த ஊரோட அட்ரஸ் கொடுத்து இங்க போங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சான் இல்லையா அலெக்சி அப்படிங்கிற ஒருத்தன். அந்த பையனும் அங்கதான் நிக்கிறான். அதை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த 3 பேரும் கூட்டு அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு கல்லு 1 மாங்காய் 3 அப்படின்ட்டு அந்த கார்ல ஒற்றையத்தான் ஏத்திடுறான். அந்த 3 பேர் மேலையும் இவனை கொண்டு போய் விட்டா பாருங்க அந்த பில்டிங்ல. அவளை தவிர மத்த 2 பேரும் செவுத்துல அடிச்சு அதே இடத்துல செத்து போயிடுறாங்க. சரி இந்த பொண்ணு மட்டும் மிஸ் போல அப்படின்ட்டு பார்த்தா கார் எடுத்துட்டு முன்னாடி போனவன் திரும்ப வந்து இந்த பொண்ணு மேல ஒரு ஏத்துவான் பாருங்க. கார் டயர்ல சிக்கி அப்படியே சட்டி மாதிரி போயிடுறா. அப்படியே காரை சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறான். என்னடான்னு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி இந்த ஏகப்பட்ட குட்டி பசங்க நிக்கிறாங்க. ஒரு பேக்கெட் ஃபுல்லா இருக்கிற பபிள் கம்ஸ் எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு எங்களுக்கு பின்னாடியே ஒரு கார் ஒன்று வந்துட்டு இருக்கு, அந்த காரை இந்த பக்கம் விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான் போல. அவன் சொல்லிட்டு போன மாதிரியே அந்த காரும் அவங்களுக்கு பின்னாடியே வந்திருக்கும் போல. இந்த பசங்களும் வழி விடாம அப்படி நிக்கிறானுங்க. அந்த காரை விட்டு வெளில இருக்கட ஒரு மொட்டை ஒரு முடி வழியை விடுங்கடா ஐயக்கே ராஸ்கல் அப்படின்ட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது அந்த குட்டி பசங்களுக்கு செம்ம கோவம் வந்துருது. சோ கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. கல்லு கட்டை என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு அவங்களை அதே இடத்துல போட்டு தள்ளிடுறானுங்க. அப்படியே இந்த பக்கம் கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது போலீஸ்காரவங்க செக்கிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்ததே இவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அந்த போலீஸ்கார பையிலையும் அந்த பழைய பில்டிங்ல இவன் பாத்துருக்கான் அப்படின்ட்டு. அப்படின்னா நம்ம இங்கிருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காரை ரிவர்ஸ் எடுக்க பாப்பான் பாருங்க. அப்ப அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ட்ரக் ஒன்று வந்து பக்கத்துல நின்னுது. சோ இந்த பையனால அந்த காரை வந்து ரிவர்ஸ் எடுக்க முடியல, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ இந்த கார் மட்டும் ரிவர்ஸ் எடுக்கிறத அந்த போலீஸ்கார பையன் பார்த்துட்டு இவனுக்கு பக்கத்துல வந்துட்டு இருப்பான் பாருங்க. ஆனா அந்த போலீஸ்காரன் காருக்கு பக்கத்துல வரதுக்கு முன்னாடி அந்த காரை விட்டுட்டு அப்படியே காட்டு வழியால இறங்கி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல போயிடறான். சரி அங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கேயும் ஒரு போலீஸ்காரன் நிக்கிறான். ஒருத்த மட்டும் இல்ல ஒரு படையா இருக்குது. சோ அவங்க கிட்ட தப்பிச்சு நிறைய பெட்டிகள் அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் போயிடுறான். அவனுக்கு பின்னாடியே வந்த அந்த பொண்ணு தன்னோட முகத்தை வந்து ஒரு கடையில பாத்துறா. அதை பார்த்ததும் அவ அப்படியே மனசு உடைச்சு போயிடுறா. இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு யோசிச்சிருப்பா போல. நம்ம பேக்ஷன் தம்பி ஒரு பக்கம் ஒழிச்சுக்கிட்டு காணா இந்த பக்கம் வந்துரு வா வா அப்படின்ட்டு ஒரு பக்கம் கத்திட்டு பாருங்க. ஆனா இந்த பொண்ணு அதை எதையுமே கேட்காம அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்க திசை நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கா. இந்த பையனாலையும் இங்க இருந்து ஓடி போய் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது. காரணம் என்னன்னா இவன் மட்டும் ஏந்திரிச்சான்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா போலீஸுமே இவனை பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கும் டட்டனாக்கா தான். சோ அந்த பையன் அங்க இருந்து ஏந்திரிக்காம அங்க இருந்து கத்திட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு சொல்ல கேட்காம அந்த ட்ரெயின்ல போய் விழுந்துடுறா. அப்படியே சல்லி சல்லியா செதறி போய் செத்து போறா. அவ அடிபட்டு செத்து போனதும் அங்க இருக்கக்கூடிய எல்லா போலீஸுமே அவளை பார்க்க போயிடுறாங்க. அந்த கேப்ல நம்ம பேக்ஷன் வந்து அந்த ட்ரெயின்ல ஏறிடுறான். நம்ம பேக்ஷன் தம்பி 2 ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஊருக்கு வரும்போது அந்த கொலகார சைக்கோ டாக்டரும் அந்த ட்ரெயின்ல வந்திருப்பான். இவனுங்க கிட்ட நிறைய பேசிருப்பான் இல்லையா. எக்ஸாக்டா அதே வார்த்தைகளை இப்ப வேற யாருக்கிட்டயோ அதே டாக்டர் பேசுற மாதிரியே இவனுக்கு கேக்குது. இப்ப அந்த ட்ரெயினும் நிக்குது. நம்ம பேக்ஷன் தம்பியும் அப்படியே அந்த ட்ரெயினை விட்டு வெளில வரான். அந்த கொலகார டாக்டர் தான் அந்த ட்ரெயினை விட்டு வெளில இறங்குறான். அதே மாதிரி ஒரு குட்டி பொண்ணும் அந்த டாக்டரை பார்க்க வராங்க. அந்த டாக்டர் பையன் இவங்க கிட்ட பேசும்போது எனக்கு அழகான ஒரு குட்டி பொண்ணு கூட இருக்கா அப்படின்ட்டு சொல்லிருப்பான். சோ அதை வச்சு பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு தான் இந்த குட்டி பொண்ணு போல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பேக்ஷனும் பின்னாடி போக அந்த குட்டி பொண்ணை ரெஸ்ட் ரூம் அனுப்பிட்டு இந்த டாக்டர் பையனும் ஒரு ரெஸ்ட் ரூம்க்கு போறான். அப்படி அந்த பையன் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு சர்ஜிக்கல் நைஃப் இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததும் இது எப்படி இங்க வந்தது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பான். அப்படியே ஒரு வித பயத்தோட அதை வெளியில காட்டிக்காம தன்னோட குட்டி பொண்ணு போயிட்டு இருக்க அந்த ரெஸ்ட் ரூம்க்கு வெளியில போய் நின்னுட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த குட்டி பொண்ணு வெளில வரல. சோ அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு வெளில வர எல்லார்கிட்டையும் கேக்குறான் என்னோட குட்டி பொண்ணை பாத்தீங்களா அப்படின்ட்டு. ஆனா உள்ள இருந்து வெளில வந்த யாருமே தான் பாக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு செம்ம பயம் வந்துருது. சோ இவனும் பயத்தோட அந்த ரெஸ்ட் ரூம்ல போய் பாப்பான் பாருங்க. அந்த குட்டி பொண்ணு வச்சிருந்த ஒரு பொம்மை மட்டும் தான் கிடக்குது. சோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் கத்தி கதறிக்கிட்டு நாலா பக்கமா ஓடுறான். இப்ப அப்படியே அந்த குட்டி பொண்ணை காட்டுறாங்க. நம்ம பேக்ஷன் தம்பி தான் அந்த குட்டி பொண்ணை கடத்திக்கிட்டு ஒரு ட்ரெயின் அப்படியே போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த டாக்டர் பையன் தன்னோட பொண்ணை காணுமென்னு கத்தி கதறுவான் பாருங்க. அப்படியே இந்த சீனையும் கட் பண்ணிட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் கட் பண்ணிருக்காங்க. தன்னோட பொண்ணை தூக்கிட்டு போன அந்த ஹீரோவை தேடி கண்டுபிடிக்கிறது தான் அந்த டாக்டருக்கு செகண்ட் பார்ட்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 2வதா கூட ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ தம்பி அந்த டாக்டரோட குட்டி பொண்ணை கடத்திட்டு போகாம அந்த டாக்டர் பையன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் இல்லையா. அவனும் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போய் அவனை அடிச்சு அவன் கையெல்லாத்தையும் வெட்டி அப்படியே ரன்ன கூடுறமா கொலை பண்ணிருப்பான். அதோட தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு அப்புறம் நடக்க போற கதையை நம்ம செகண்ட் பார்ட்ல தான் பார்க்க போறோம். பட் அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருக்க. கதை சொல்ல நானும் அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்ல பேக்ஸ்டன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ தம்பியா காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க அவனை
போலீஸ்காரவங்க பார்க்க வராங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்த எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவன் என்ன கதை சொல்ல போறான் அப்படின்ட்டு. ஆனா செகண்ட் பார்ட்ட டைரக்டா பாக்குற உங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ பாக்ஸ்டன் என்ன சொல்ல போறான் அப்படிங்கறத நான் ஓரளவுக்கு டீடைலா சொல்றேன். அதாவது பாக்ஸ்டன் மட்டும் இல்லாம அவனோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாங்க 3 பேரும் ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போனோம். அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருந்தோம். அப்போ ஒரு 3 பொண்ணுங்க எங்க கூட ரொம்ப ரொம்ப நட்பா பழகுனாங்க. நாங்களும் அவங்கள முழுசா நம்பிட்டோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்க 3 பேரையும் ஒரு பெரிய பணக்காரன் கிட்ட வித்துட்டாங்க அப்படின்ட்டு. அந்த பணக்காரனுங்க எங்களை டிஃபரெண்டா கொடுமைப்படுத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணானுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கை நடுக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கூட இருந்தான். காசு கொடுத்து நிறைய மக்களை விலைக்கு வாங்கி அவங்க இஷ்டத்துக்கு கொலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி மனுஷங்களை கொடூரமா வேட்டையாடக்கூடிய அந்த பசங்களோட கையில ஒரு நாயோட டேட்டோ குத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. பட் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனா நீ கடைசியா ட்ரெயின் ஏறி வந்த பத்தியா அந்த ரயில்வே ஸ்டேஷனோட ரெஸ்ட் ரூம்ல நீ சொன்ன பத்தியா அந்த கை நடுக்கம் இருக்கிற டாக்டர் அவரு ரணகுடரமா செத்து போய் கிடத்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கையிலையும் நீ சொன்ன அந்த நாயோட டேட்டோ இருக்குது. அவர் சாகுற அதே நேரத்துல நீயும் அங்க இருக்கு அப்படிங்கறத நாங்க சிசிடிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நீ தான் அவரை கொண்டு போய் எங்களுக்கு டவுட் வருதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தம்பிக்கு மூஞ்சி மாறுது. ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ள அந்த போலீஸ்காரும் தன்னோட கைய நம்ம ஹீரோ தம்பி கிட்ட காட்டுறாரு. அவரோட கையிலையும் அதே மாதிரியான நாய் டேட்டோ இருக்கிறத பார்த்துட்டு இப்ப அப்படியே செம்மையா பயந்து போய் கத்துறான். அடுத்த செகண்ட்ல அவரும் ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து அவனோட நெஞ்சில குத்தி அப்படியே வயிறு வரைக்கும் இழுத்துட்டு வந்து அவனோட வயிற்று அப்படியே 2ஆ பொளந்து உள்ள இருந்து குடல பூட்டி எடுப்பாரு பாருங்க. கத்துறான் கதறான். அப்படியே பார்த்தா கண்ணு முடிக்கிறான். என்னடா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு கனவு மட்டும்தான். ஆக்சுவலா பாக்ஸ்டனுக்கு இப்ப மட்டும் கிடையாது, அந்த ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற நாட்டுல இருந்து என்னைக்கு தப்பிச்சு வந்தானோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி இதே மாதிரி தான் இவனுக்கு கெட்ட கனவு கண்டு கண்ணு முடிக்கிறதே வேலை. அப்படி கண்ணு முடிக்கும் போதெல்லாம் காட்டு கத்துறதுனால அவனோட லவ்வருக்கு வந்து கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல. சோ செம்ம கோவத்துல இத பாரு டெய்லி நீ இந்த மாதிரி கத்திட்டு எந்திக்கிறதுனால என்னால தூங்கவே முடியல, ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோவமா கேட்கும்போது இத பாரு உனக்கு தூங்கணும் அவ்வளவுதானே, சரி நீ தூங்கு நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸ்டன் வந்து வெளில வரான். சரி ஓகே அவனை மார்னிங் நம்ம சமாதானப்படுத்திக்கலாம், இப்ப நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிறாங்க. பட் காலையில எந்திரிச்சதும் பக்கத்துல பாக்ஸ்டன் இல்ல. சோ எங்க போயிருப்பான் அப்படிங்கறத பாக்கிறதுக்காக இவனும் எந்திரிச்சு அப்படியே வெளில வராங்க. ஒரு சேர்ல அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கான். மூச்சு கூட விடல. எதுக்காக இவன் மூச்சு விடாம உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்த்தா மூச்சு விடுறதுக்கு மூக்கு வேணும், மூக்கு இருக்கணும் அப்படின்னா மூஞ்சி வேணும் இல்லையா? அந்த மூஞ்சி வேணும்னா தலை இருக்கணும். அந்த தலையே இப்ப அங்க இல்ல. பாக்ஸ்டனோட தலைய யாரோ அப்படியே தனியா வெட்டி துண்டா கொண்டு போயிருக்காங்க. அவனோட கழுத்துல இருந்து வடிக்கிற ரத்தத்தை ஒரு பூனை உட்காந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லிக் பண்ணி சாப்பிட்டு இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணா ஒருத்தன் பைக்ல ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு செம்ம வேகமா போயிட்டு இருக்கான். வெட்டப்பட்ட இந்த பாக்ஸ்டனோட தலை தான் அநேகமா அந்த பாக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் ஒரு மொட்டைப்பையோட காலுக்கு பக்கத்துல வைக்க அந்த மொட்டைப்பைய அவன் காலு தூக்கி அந்த பாக்ஸ்ல வைக்கிறான். அந்த மொட்டைப்பைய யார் அப்படிங்கிறத நான் போக போக சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சிட்டு மறந்துருக்கலாம். சோ உங்களுக்கு ஞாபகப்படுத்ததாக சொல்றேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த ஆர்ட் கிளாஸ் காட்டுறாங்க. அதாவது இந்த படம்லாம் வரைவாங்க பாருங்க, ஒருத்தவங்களை அப்படியே நிக்க வச்சு அப்படியே அதே மாதிரி வரைவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் காட்டுறாங்க. அதுல ஒரு 4-5 பொண்ணுகளும் ஒரு 7-8 பசங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நிறைய பயிற்சியை கொடுத்து அவங்களை சூப்பரா ஓவியம் வரைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வர வச்சு அவங்கள அப்படியே வரைய சொல்லி அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ ஆக்சல் அப்படிங்கிற அந்த பொண்ணு கொடுக்குற போஸை பார்த்துட்டு இவ்வளவு கேவலமான ஒரு போஸை நான் பார்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்திக்கு செம்ம கோவம் வருது. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயினாக்காவே அவங்க தான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினாக்கா அழகா வரைஞ்சு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும்போது நீங்க பண்ண ஓவியத்தை நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினாக்கா கிட்ட அந்த ஆக்சல் வந்து கேக்குறா. இவ்வளவு அதை காட்டினதுக்கு அப்புறம் அந்த ஆக்சலுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ ப்ளீஸ் எனக்கு இதை கொடுக்க முடியுமா, எவ்வளவுக்கு கொடுப்பீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது இல்ல எனக்கு காசுலாம் வேண்டாம், இந்த ஓவியத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினாக்கா அவகிட்ட அந்த ஓவியத்தை கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினாக்கா அவளோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலா 3 பேர் சேர்த்து ட்ரெயின்ல ட்ரிப்புக்காக ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினாக்கா நம்ம சாப்பிடறதுக்காக பேண்ட்ரி பக்கம் போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு கேக்குறா. லோனா அப்படிங்கிற பொண்ணு மட்டும் எனக்கு பசிக்கல, சோ நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதால அவளை அங்கேயே விட்டுட்டு இந்த 2 பேர் மட்டும் பேண்ட்ரிக்கு போறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான தாத்தா இந்த 2 பொண்ணுகளையுமே இடிச்சிடறாரு. இந்த பொண்ணுங்களும் அந்த தாத்தாவை திட்டிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா நம்ம லோனா மட்டும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல தனியா உட்காந்துருக்கா இல்லையா, ஹெட்போன் போட்டுக்கிட்டு ஃபுல் சவுண்ட்ல பாட்டு கேட்டு இருப்பாப்புல. சோ அந்த தாத்தா அந்த கதவை திறந்து அவளை பாக்குறத அவளும் கவனிக்கவே இல்ல. அந்த ட்ரெயினும் ஒரு டனலுக்குள்ள கிராஸ் ஆகுது. அப்படி கிராஸ் ஆகி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளில அந்த தாத்தா இப்ப உள்ள வந்துடுறாரு. இப்பவும் இந்த பொண்ணு அதை கவனிக்கவே இல்ல. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனாக்காவும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஜாலியா சேர்ந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனாக்காவோட ஃப்ரெண்ட் இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு பேர் விட்னி அப்படிங்கிற பேர் சொல்லி கதை சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அந்த பொண்ணோட பேரை நம்ம ஒயிட் அப்படின்ட்டு வச்சுக்குவோம். அந்த பொண்ணு கிட்ட ஒருத்த ஃப்ரெண்டாக உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான். அந்த பொண்ணு எனக்கு சரக்கு வேணும் அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு இந்த பையன் என்னோட கம்பார்ட்மெண்ட்ல நிறைய வச்சிருக்கா, வாங்க எடுத்து தரேன்னு சொல்லிட்டு தன்னோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போறான். அந்த கம்பார்ட்மெண்ட்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பையன் சரக்கு பாட்டில் தேடிட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோனாக்காவையும் அந்த ஒயிட்ஸையும் ரொம்ப ரொம்ப மோசமா கலாச்சிட்டு இருக்கானுங்க. அதை கேட்டு பயந்து போன 2 பேரும் அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றாங்க. பட் அந்த பையன் ஒயிட்ஸோட கையை பிடிச்சு இழுத்து உனக்கு நான் எடுத்து தராம விட மாட்டேன், வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்டா கையை பிடிச்சு இழுத்துட்டு இவ கழுவி ஊத்த அவனும் பதிலுக்கு கண்ணா பிளான் திட்டுறான். மாத்தி கண்ணா பிளான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனாக்காவும் ஒயிட்ஸும் அவங்களோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய மத்த சில பசங்களோ
பொண்ணுங்களும் இவங்க 2 பேரையும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த 2 பேரும் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. பட் அங்க போய் பார்த்தா தெரியுது ஒரு வயசான ஆளு நம்ம லோனாவுக்கு பக்கத்துல போய் நான் பாருங்க. அந்த பையன் நம்ம லோனோட கையில இருந்த ஒரு ஐபேட புடிங்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிருக்கான். அதை கேட்டதும் நம்ம ஒயிட் சக்கா என்ன பண்ற அப்படின்னா, லோனாவுக்கு பாதுகாப்பா நீ இங்கே இரு அப்படின்னு நம்ம ஹீரோனக்காவை விட்டுட்டு ரயில்வே போலீஸ் கிட்ட இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அவன் மட்டும் தனியா வெளில வரா. அப்படி வெளில வரும்போது இவங்க சண்டை போட்டு வந்தாங்க இல்லையா அந்த குரூப் பசங்க, அந்த பசங்க இந்த பொண்ணுங்களை தெரிவிக்கிட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா பாத்துட்டு வராங்க. அதை பார்த்துட்டு ஒயிட்ஸ் பயந்து போய் மறுபடியும் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. அவ பயந்த மாதிரி அந்த கதவை தட்டுறாங்க. பட் ஆனா அந்த பசங்க தட்டல. ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டு இவங்களும் கதவை போய் திறக்கிறாங்க. இவங்க படம் வரையும் போது ஆக்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு தான் அங்க இருக்கா. லோனாவோட ஐபேட ஒருத்தர் திருட்டு போனா இல்லையா, அந்த பையன் ஆக்சல் கிட்டையும் தன்னோட கைவரிசையை காட்ட நினைச்சிருக்கான். ஆனா ஆக்சல் வந்து கராத்தேல பிளாக் பெல்ட்டா இருப்பா போல. சோ அவனை அடிச்சு துவச்சிட்டு அப்படியே அவனை அள்ளி போட்டு போதிக்கும் போது அவங்க கிட்ட இருந்த ஒரு ஐபேட பாத்துருப்பா போல. அதை எங்க இருந்து ஆட்டைய போட்டான் அப்படிங்கறது கேட்டுக்கிட்டு அதை நேக்கா எடுத்து வந்து இப்ப இங்க கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாம என்னோட கம்பார்ட்மெண்ட்ல நான் மட்டும் தான் தனியா இருக்கேன், உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அவ கேக்குறா. எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நாங்க இதை கூட பண்ண மாட்டோமா, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. அப்பதான் நீங்க 3 பேர் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஆக்சல் கேக்குறா. அதுக்கு இந்த 3 பொண்ணுகளும் நாங்க வெக்கேஷன்ல இருக்கோம், சோ ஊரை சுத்தி பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பதிலுக்கு இந்த 3 பேரும் நம்ம ஆக்சல அதே வார்த்தை கேக்குறாங்க. அந்த பொண்ணு தான் ஸ்லோவாங்கியா அப்படிங்கிற ஊருக்கு போறதா சொல்றா. ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்த எல்லாருக்கும் அந்த ஊரை பத்தி ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் நம்ம ஹீரோவும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஊருக்கு தான் போயிருப்பாங்க. அந்த ஸ்லோவாங்கியா அப்படிங்கிற ஊரை பத்தி அந்த ஆக்சல் வந்து ஆகா ஓகோ அப்படி இப்படின்னு பேசுவா பாருங்க. அந்த பொண்ணு பேசின பேச்சுல இந்த 3 பேருக்கும் அந்த ஊருக்கு நம்ம போயாகணும் அப்படிங்கிற அளவுக்கு தோணிடுச்சு. அதனால ஆக்சல் கூட சேர்த்து இந்த 3 பொண்ணுகளும் அந்த ஊருக்கு போய் சேர்றாங்க. அந்த ஊருக்கு போன 3 பேரும் தங்கறதுக்காக ஒரு ஹாஸ்டலுக்கு போறாங்க. அப்ப வேலை பார்க்க கூடியவன் ஐடிக்காக அவங்களோட பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிறான். அவங்க அந்த பக்கமா ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பாஸ்போர்ட் தூக்கிக்கிட்டு இந்த பையன் ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள போயிட்டு ஒரு மிஷினுக்குள்ள இந்த 3 பாஸ்போர்ட்டையும் வச்சு ஸ்கேன் பண்றான். அப்படி அவன் ஸ்கேன் பண்ணதும் இந்த 3 பேரோட பாஸ்போர்ட்டும் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்களோட போனுக்கும் லேப்டாப்புக்கும் போகுது. அதை பார்த்த அந்த பையலுக்கு இந்த பொண்ணு எனக்கு வேணும், இந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி ஏலம் கட்டு ஒரு வழியா அந்த 3 பொண்ணுகளையும் ஒருத்தன் ஏலத்துல எடுத்துறான். கட் பண்ண இந்த 4 பொண்ணுகள் சேர்ந்து ரோட்ல அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊரை சேர்ந்த நிறைய குட்டி பசங்க ஓடி வந்து காசு கொடு அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதை பார்த்து நம்ம லோனாக்கா குட்டி பசங்களுக்கு காசு கொடுத்து கேட்க கூடாது, உங்களுக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின்ட் முட்டாயை எடுத்து அந்த குட்டி பசங்கள்ட்ட கொடுக்க அந்த பைய கடுப்பாய் காரி இந்த பொண்ணோட முகத்தை துப்பிட்டு கண்ணா பேணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் இந்த 3 பொண்ணுங்களையும் ஒருத்த ஏலத்துல எடுத்தான் பாத்தீங்களா, அந்த பைய தனக்கு ஒரு பிஏ சேர்த்துக்கிட்டு இப்ப அப்படியே அந்த ஸ்லோவாங்கியா அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்துடுறான். அப்படி அங்க வந்ததும் அந்த பணக்கார பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையோட கையில ஒரு நாயோட டேட்டோ குத்தி இந்த கேம் விளையாடுற எல்லாரும் கண்டிப்பா இதை குத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த பணக்கார பைய கூட வந்து அந்த பியோட கையிலையும் அதை குத்தணும் அப்படிங்கிறாங்க. பட் அந்த பையன் என்ன சொல்றா தெரியுமா, என்னோட மனைவி மட்டும் இதை பார்த்தா அப்படின்னா பேயாட்டம் ஆடுவா, சோ இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு கேட்டதும் வேற வழியே கிடையாது, இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும், அந்த டேட்டோவை குத்தாம விட்டீங்கன்னா உங்க உயிர் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நானும் குத்திக்கிறேன் அப்படின்ட்டு உயிர் போயிருங்கிற பயத்தினால அந்த டேட்டோவை குத்திக்கிறான். இப்ப ஸ்லோவாங்கியா அப்படிங்கிற அந்த ஏரியாவுல லோக்கல் ஃபெஸ்டிவல் ஒண்ணு போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோனக்காவை தவிர மத்த 2 பொண்ணுங்களும் ஆளுக்கு ஒரு ஜோடி சேர்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியா ஆடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லோனா இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு கூட ஆடுறவன் அவளை வந்து ஒரு போட்ல ரைடு போலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் போல. ஆனா அந்த பொண்ணு அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நேரடியா நம்ம ஹீரோனக்கா கிட்ட ஓடி வந்து என் கூட ஆடின அந்த பையன் என்ன போட்டிங் கூப்பிடுறான், நான் வேணா போயிட்டு வரவா அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹீரோனக்கா என்ன சொல்றா அப்படின்னா, இது வந்து ஊர் பேர் தெரியாத இடம், அவனுங்களை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, சோ அவங்க கூட போறது சேஃப் கிடையாது, சோ நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் லோனாவுக்கு கொஞ்சம் முகம் வாடி போயிடுது. இருந்தாலும் என்ன பண்றது, சரி ஓகே நீ சொல்றத நான் கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இவங்க 3 பேர் தங்கிருக்காங்க இல்லையா ஒரு ஹாஸ்டல்ல, அந்த ஹாஸ்டலோட ரிசப்ஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் நம்ம ஹீரோனக்கா கிட்ட வந்து இந்த கல்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில கையில கொடுக்குறான். ஆனா அந்த பொண்ணு அதை கீழே ஊத்துறதுக்கு பதிலா இன்னொருத்த மேல ஊத்திடுறா. இந்த 3 பொண்ணுகளையும் ஒருத்த ஏலத்துல எடுத்தான் இல்லையா, அந்த பையன் மேலதான் இவ சரக்க ஊத்தி விட்டுருக்கா. அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட ஒரு சாரியை கேட்டு நம்ம ஹீரோனக்கா அவனுக்கும் ஒரு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு இவளும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பையனோட கையில ஒரு நாயோட டேட்டோ போட்ட மாதிரி ஒரு பர்ஸ் ஒன்று இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்துட்டு என்ன இதை பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேப்பா பாருங்க. ஆனா இந்த பையன் அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும், சோ இப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே அப்புறம் அவங்கள பாக்குற அப்படின்ட்டு இவ குட் நைட் சொல்லிட்டு கிளம்ப பாருங்க. அப்ப இந்த பையன் பதிலுக்கு குட் நைட் சொல்லிட்டு கூடவே அந்த பொண்ணோட பேரையும் சேர்த்து சொல்றான். இவனுக்கு எப்படி தன்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிரா. அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்கும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன் பேர் சொல்லி கூப்பிடும் போது கேட்டேன், சோ அதை வச்சுதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சமாளிச்சிடறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாருங்க அந்த லோனா பொண்ணு இருக்கா பாருங்க, அவளை போட் ரைடு போக கூடாது அப்படின்னு சொல்லியும் அவ சொன்ன பேச்சு கேட்காம அந்த பைய கூட போட்ல போயிட்டு இருக்கா. அவளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டாக இவ கத்திட்டே ஓடுறா, நில்லு போகாது அப்படின்ட்டு. பட் அந்த கூட்டத்தை தாண்டி இவ போறதுக்குள்ள அவங்க ஆத்துக்குள்ள ரொம்ப தூரம் போயிடுறாங்க. அப்படி ஆத்துக்குள்ள போன கொஞ்ச நேரத்துல 2 பேரும் ஒரு இடத்துல கரை ஒதுங்குறாங்க. இந்த பொண்ணு முதல்ல இறங்கி கீழே போயிடுறா.
போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு கத்தியும் ஒரு சங்கிலியாவும் எடுக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு பயத்துல என்ன பண்ற, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு அந்த கத்தியை கீழே குத்தி வச்சுட்டு அந்த சங்கிலிய அந்த கத்தியில அப்படியே சுத்தி வைக்கிறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு காத்திருக்கு, நீ கண்ணை மூடு அப்படின்னு சொல்றதும் இந்த பொண்ணு அவனை நம்பி அப்படியே கண்ணை மூடுறா. அப்போ அந்த பொண்ணுக்கு பிடி ஒழிஞ்சிருந்த 2 பசங்க அவ முகத்துல ஒரு துணியை போட்டு அவளை அமுக்குறானுங்க. அந்த 2 பசங்களையும் இவ தள்ளி விட்டு ஓடுறா. பட் இவளை அழைச்சிட்டு வந்த அந்த குண்டு பைய ஒற்றையாடியா அடிச்சு அவளை தண்ணிக்குள்ள தள்ளிடுறான். மறுபடியும் ஒரு கட்டையால ஒற்றையா போட போட்டு அவளை அங்கேயே மயக்கம் போட வச்சிடறானுங்க. இப்ப அப்படி இந்த பக்கம் அந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆத்துக்குள்ள போன லோனா திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கா காத்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஒயிட்ஸும் மூச்சு முட்டை குடிச்சிட்டு இன்னொரு பைய கூட போயிட்டு இருக்கா. அதையும் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போன நம்ம ஹீரோனுக்கா ஒயிட்ஸ் அந்த பைய கூட தனியா அனுப்பி வைக்கிறது எனக்கு பயமா இருக்குது. சோ நான் வந்து ஒயிட்ஸ் கூட போறேன், ஆத்துல போட்டிங் போன லோனா திரும்ப வரும்போது அவளை வெயிட் பண்ணி கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஆக்சல்ட்ட கேக்குறா. ஆக்சல் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஒயிட்ஸ கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கா நேக்கா ரூம்க்கு போயிடுறா. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம லோனாக்கா இருக்கா பாத்தீங்களா, அவளை அப்படியே தலைகீழ கட்டி விட்டு அவளோட வாயையும் ஒரு பெல்ட்டை வச்சு கட்டி வச்சிருக்கானுங்க. அவளை தொங்க விட்டு அந்த இடத்த சுத்தி நிறைய மெழுகுவர்த்தியை பத்த வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளில போறானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரூமோட கதவை திறந்துட்டு ஒரு லேடி ஒருத்தவ உள்ள வரா. நம்ம லோனாக்கா தூங்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல அப்படியே கீழே போய் படுத்துக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் கத்தி எடுத்து அவ உடம்புல ஏகப்பட்ட கீழல்களை போடுறா. அப்போ ரத்தம் மொத்தமா அப்படியே பிச்சுக்கிட்டு கீழே ஊத்துது. அந்த ரத்தத்தை கீழே விடாம அந்த கத்தியை வச்சு கிளிக்கிறா பாருங்க. அந்த பொண்ணு தன்னோட உடம்புலயே மொத்தமா வாங்கிக்கிறா. என்னவோ தண்ணியை ஊத்தி குளிக்கிற மாதிரி இந்த பொண்ணு ரத்தத்தை ஊத்தி அப்படியே நாலா பக்கமும் தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கா. இவ்வளவு கத்துறா கதறா. கடைசி கட்டமா அப்படியே அமைதியானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் கத்தி எடுத்து லோனாவோட கழுத்துல ஒரு சின்ன கீழல் படுத்தும் அப்படியே ரத்தம் மொத்தமா பிச்சுக்கிட்டு அவ மேல அடிக்குது. அந்த மொத்த ரத்தமா இவன் மேல ஊத்தும் போது இவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். இப்போ லோனாக்கா செத்து போயிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனாக்கா ஒரு இடத்துல குளிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனாக்கா மட்டும் கிடையாது, ஒயிட்ஸ், ஆக்சல், அப்புறம் இந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கதான் குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனாக்கா அப்படியே கொஞ்ச நேரம் தூக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. சரி குளிச்சு முடிச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க போல, சோ நம்மளும் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு டவல் எடுத்து கட்டிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக தன்னோட லாக்கருக்கு போய் பாக்குறா. அங்க இந்த பொண்ணோட லாக்கர் மட்டும் உடைஞ்சு கிடக்குது. இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு காட்டு கத்திட்டு இருக்கா. பட் அங்க யாருமே இல்ல. சரியா அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு 4-5 தடி பசங்க இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க வரத பத்தில பயமா இருக்கே, நம்ம ஏதாவது செஞ்சிருவானுங்களோ அப்படிங்கிற பயத்துல அந்த இடத்துல செவுத்துல ஏறி அப்படியே அந்த பக்கமா குதிச்சு அங்கிட்டு தப்பிச்சு ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் வந்து அவளை இடிக்கிற மாதிரி வருது. அந்த ட்ரக்கை ஓட்டுறவங்க கிட்ட தன்னை காப்பாத்த சொல்லி இந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சிரா. பட் இந்த பையன் பிளீஸ்மா என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நான் எடுத்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வீட்டையும் பேக் பண்ணி அந்த ட்ரக்கை வச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சோம் பொறிச்சோம் ஓடிட்டு இருக்கான். அந்த ஏரியாவுல நிறைய குட்டி பசங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பசங்க நிறைய கட்டை எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை துரத்திட்டு ஓடி வராங்க. அந்த பசங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்த பொண்ணு துண்டை காணும் துணியை காணும் அப்படின்ட்டு பின்னங்கால் போடியில் அடிக்க ஒரு காட்டு கூட ஓடிட்டு இருக்கா. தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கும்போது கீழே கட்டி இருந்த கைத்த பார்க்காம அதுல காலை விட்டு கீழே விழுந்ததுல தவடா வந்து செம்மையா அடிபட்டுருது. எந்திரிக்க முடியாம இந்த பொண்ணு அதே இடத்துல கிடக்கும்போது அந்த குட்டி பசங்க எல்லாரும் ஓடி வந்து காசு கொடுன்னு கட்டி எடுத்து கண்ணா பின்ன அந்த அக்காவை போட்டு அடின்னு அடிச்சு பிரிச்சு பேத்துட்டு இருக்கானுங்க. அப்போ சரியா அந்த நேரம் பார்த்து நம்ம ஆக்சல் அக்கா ஒரு மொட்டை பையனை கூட்டிட்டு வந்து துப்பாக்கியால வானத்தை பார்த்து டமால் சுட்டதும் அந்த குட்டி பசங்க எல்லாரும் அப்படியே ஓரமா போய் நிக்கிறானுங்க. ஹீரோயின் அக்காவை அப்படியே கைத்தாங்களா நம்ம ஆக்சல் வந்து காருக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த மொட்டை பையன் அந்த குட்டி பசங்க எல்லாரும் நிக்க வச்சு அப்படியே ஒவ்வொரு முகத்திலயா கண்ணை வச்சு வச்சு எடுத்துட்டு வந்துட்டு கடைசியில ஒரே ஒரு ஆள் மட்டும் முன்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரே ஒரு பையனை மட்டும் தள்ளிவிட அந்த பையனை மட்டும் தனியா நிக்க வச்சு அவன் தலையில துப்பாக்கி வச்சு உரிய போடு, அவனை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நீங்களா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மொட்டை பையன் ஒரு சைகையை காட்டுறான். அந்த குட்டி பசங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனாக்காவை ஆக்சல் வந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. ஆக்சல் கிட்ட அந்த வயசானவர் யார் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனாக்கா கேட்கும்போது அவர் தான் என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனாக்காவை இவ மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அந்த வீட்டோட ஒரு டார்க்கான பிளேஸ காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பொண்ணுங்களை கட்டி போட்டுருக்காங்க. அதுல நம்ம ஒயிட்ஸ் கூட இருக்கிறா. அவளோட கையை காலு வாய் எல்லாத்தையும் கட்டி ஒரு சேர்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு வயசான தாத்தா வராரு. உன்னை நான் மேக்கப் பண்ணணும், சோ எனக்கு கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்ல அதை கேட்காம நம்ம ஒயிட்ஸ் வந்து காட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ ஒரு சாவி எடுத்து உன்னோட கை விலங்குக்கான சாவி என்கிட்ட இருக்கு, சோ சைலண்டா அப்படின்ட்டு அவ கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு விலங்கு மட்டும் அந்த தாத்தா அவுத்து வர்றாரு. அந்த வயசான கேரக்டர் பைய பண்றது நம்ம ஒயிட்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல. சோ அந்த பையோட முக அப்படியே தாவி கடிச்சு தனியா கீழே துப்பிட்டு அவங்கிட்ட இருக்கிற சாவி எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு விலங்கை அவுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறா. பட் அந்த கிழவ இருக்க இடத்துல இருந்து மட்டும் தான் இந்த பொண்ணால ஓட முடிஞ்சது. அந்த பில்டிங்ல ஏகப்பட்ட சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட டோர்ஸ் லாக்ஸ் அப்படின்ட்டு தாராளமா கொட்டி கிடக்குது. இவ தப்பிக்கிறதுக்காக அங்கே எங்கேயும் விழுந்து ஓடும்போது இவ எங்கெங்கெல்லாம் ஓடுறாலோ அந்த பக்கம் இருக்கிற எல்லா கேட்ஸையும் இவனுங்க சிசிடிவியை பார்த்து அப்படியே ஒண்ணு க்ளோஸ் பண்ணிட்டு வரானுங்க. தப்பிச்சு போக முடியாம இவ கத்தி கதறி கூப்பாடு போறத அவனுக்கு எல்லாரும் உட்காந்து அப்படியே ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனாக்கா தன்னை காப்பாத்தின ஆக்சல் கிட்ட எனக்கு ஒயிட்ஸ் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா எங்க இருக்கா அப்படின்னு தெரியல, அவளை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு ஆக்சல் என்ன சொல்றா அப்படின்னா, நீ பயப்படாத, ஒயிட்ஸ் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு, அவளால தன்னை மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லா பாத்துக்க முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு ஆதல் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அக்காவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நம்ம ஆக்சல் மட்டும் அங்கிருந்து வெளில போறா. ஆக்சல் பாக்கும்போது இவ தூங்குற மாதிரி நடிக்கிறா. பட் அவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஏந்திரிச்சு வந்து ஒரு போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு கூட்டு களவாடிங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. நம்ம லோனாவோட ஐப்பட ஒரு வயசான கிழவன் ஒருத்தர் திருடிட்டு போயிருப்பா. அந்த ஐப்பட நான் அவகிட்ட இந்த சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்சல் சொல்லிருப்பா. ஆனா அது ஒரு சுத்த போய் காரணம் என்ன அப்படின்னா ஆக்சலும் அந்த கிழட்டு போயிலும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு போட்டோ பார்த்து தான் இப்போ நம்ம ஹீரோயின் அக்காவுக்கு அப்படியே செம்மையா பயம் வந்துருது. அப்போ ஜன்னல் வழியால இவ வெளில பாக்குறா. இவளை துரத்திட்டு வந்து அதே பொறுக்கி பசங்க மறுபடியும் இவளை பிடிக்கிறதுக்காக மேல வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக அப்படியே மேல இருந்து கீழே இறங்கி உருவாப்பாங்க. அப்போ அந்த ஆக்சல் இவளை பாத்துறா. உன்னால தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அக்காவை அந்த ஆக்சல் ஒரு பார்வை பார்க்க அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வேற வழி இல்லாம மறுபடியும் அந்த ரூம்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிடறா. அப்போ அந்த ரூம்குள்ள இருக்கிற இன்னொரு கதவை திறந்துட்டு இந்த அக்கா உள்ள போகும்போது ஒரு சீக்ரெட் ரூமோட கதவுக்கு பக்கத்துல போனதும் அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இவ்வளவு உள்ள போறா. இது வரைக்கும் இந்த கேம் நடத்தி கொள்ள பண்ண எல்லாரோட தலையையும் அங்க அப்படியே ஒவ்வொரு இடத்துல நட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோட தலைய இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல தனியா வெட்டி எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த தலை கூட அங்கதான் இருக்குது. அதை பார்த்துட்டு இவ பயத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அக்காவை பிடிக்க வந்த அந்த பசங்க அவளை ஒரே லாவா லாவிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளை அப்படியே அள்ளிட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு அவ தலையை மட்டும் மூடி வச்சிருக்கானுங்க. இப்ப அவளை போட்டு தள்ளதுக்காக அந்த பணக்கார பையன் பாருங்க, அந்த பையன் அவ இருக்கிற அந்த ரூமுக்கு வந்துடுறான். அவளை போட்டு தள்ளதுக்காக அந்த ரூம்ல என்னெல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா? கத்தி, கம்பி, பிளேட்ஸ், கட்ரு, விதவிதமான ட்ரில்லிங் மிஷின்ஸ், வித்தியாசமான கத்திகள் அப்படின்ட்டு ஏகப்பட்டதை அடுக்கி வச்சிருக்கானுங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு அவளுக்கு பக்கத்துல வந்து அவ தலையில இருக்கக்கூடிய அந்த முகமுடி எடுப்பான் பாருங்க. இவ கத்தி கதறி குப்பாடு போட்டு அழுகிறத பார்த்துட்டு அவன் தன்னோட தலையில இருக்கக்கூடிய அந்த தொப்பியை கழட்டிட்டு இத பாரு, நீ ஒன்னும் பயப்படாத, நான் ஒன்னும் உன்னை கொல்றதுக்கு வரல, என்ன பாரு, நான் தான் ஸ்டூவர்ட், நீ கூட என் மேல கொஞ்சம் சரக்க ஊத்திட்ட, அதுக்கப்புறம் என்கிட்ட சாரி கேட்டுட்டு எனக்கு நீ கூட சரக்கு வாங்கி கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன், நீ அதை மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேக்குறா. நான் ஒரு சீனை தப்பா சொல்லிட்டேன், பட் சாரி மன்னிச்சிருங்க, நான் திரும்ப அதை சரி பண்ணிடுறேன். அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல வேலை பார்க்கற ஒருத்தன் இவளுக்கு வந்து சரக்கு கொடுத்திருப்பான். அதை கீழே ஊத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்த மேல ஊத்திருப்பா. அவன் தான் இப்ப இவளுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது. ஆனா அப்ப வந்து நான் அவரோட பேரை ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லாம அந்த பணக்கார பையன் இருக்கான் பாருங்க, அதான் இவளை ஏழை எடுத்தான் இல்லையா, அந்த பையன் தான் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு சொல்லிட்டேன். சோ சாரி. இந்த இடத்த பார்த்ததும் பயந்து போன ஹீரோனுக்கா இது என்ன மாதிரி இடம், எதுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இது மனுஷனுங்க வர இடம் தான், பட் மனுஷனுங்களை இன்னொரு மனுஷனுங்க போட்டு தள்ளுறதுக்காக வர இடம். அதை கேட்டு அப்படியே அவளுக்கு பதறி போயிடுது. எது கொல்லுவாங்களா? யார் கொல்லுவா? அவங்க எங்க இருக்காங்க? அப்படி இப்படின்னு இவ ஏகப்பட்ட கேள்வி கேட்கும்போது வேற யாரும் கிடையாது, அது நாங்க தான் அப்படின்ட்டு இவ சொல்றான். அதை கேட்டதை இவளுக்கு பாதி உயிர் போயிடுது. எது நீ என்ன கொல்ல போறிய அப்படின்னு சொல்லிட்டு இவ காட்டு கத்து போவா. ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு கத்தி தொலையாத, நம்ம பேசுறத அவனுங்க கேட்டுட்டு இருக்கானுங்க, நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இதை செய்ய விரும்பல, என்ன ஒருத்தன் செய்ய வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நீ கோஆபரேட் பண்ணு, நான் உனக்கு எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பணக்கார பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையனுக்கு நம்ம ஒயிட்ஸா ஒரு சேர்ல கட்டி வச்சு அவளை போட்டு தர சொல்லிருக்கானுங்க. அந்த பையன் ஒரு மோசமான பையன் இருப்பான் போல. சோ ஒரு கட்டிங் மிஷின் ஆன் பண்ணிக்கிட்டு அவ மூஞ்ச 2 பாதையை கிளிக்கிறதுக்காக அவளுக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த கட்டிங் மிஷின் பிளக் பாயிண்ட்ல இருந்து அப்படியே வெளில வந்து விழுந்துருது. அதை பார்த்துட்டு சிரிக்கிறான், நீ ரொம்ப லக்கியா இருப்ப போல, பட் ரொம்ப நேரம் கிடையாது, இரு உன போட்டு தரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளக் எடுத்து சுருவ போறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனாக்காவோட கை கட்டு கால் கட்டு அப்படின்ட்டு இருக்கிற எல்லா கட்டையுமே ஸ்டூவர்ட் வந்து அவுத்து விட்டுறான். ஸ்டூவர்ட் நம்ம ஹீரோனாக்கா கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ ரொம்ப நல்லவல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீல அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேட்டு இருப்ப பாருங்க. அவ சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே அந்த பையனும் பதிலுக்கு ஆமா நான் அந்த மாதிரி கிடையாது, நான் நல்ல பையன், நான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த பணக்கார பையன் மறுபடியும் அந்த பிளக்க சுருக்கிட்டு அந்த கட்டிங் மிஷினை நம்ம ஒயிட்ஸோட முகத்துக்கு பக்கத்துல கொண்டு போறான், எடுத்துட்டு வரான், மறுபடியும் கொண்டு போறான், எடுத்துட்டு வரான். கொஞ்ச நேரம் அவ கூட விளையாடி அவளை பயமுறுத்திட்டு அதுக்கப்புறம் அவளை வச்சு செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான் போல. பட் தெரியாதனமா இந்த மிஷினை வந்து அவன் முகத்துல பட்டது. அப்படியே ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. ஆட கடவுளே, என்ன கொடுமை சார் இது அப்படின்ட்டு ஒரு துணியை எடுத்து அந்த பொண்ணோட முகத்துல போட்டு நான் எந்த கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளில வரான். அப்ப அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன், சார் முடிச்சிட்டீங்களா, அந்த பொண்ணை கொண்டுட்டீங்களா அப்படின்ட்டு கேக்குறான். ஆமா ஆமா நான் முடிச்சிட்டேன், சோ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிட்டு இருக்கும்போது அந்த வேலை பாக்குறவன் அந்த பொண்ணை போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு சாகாம இருக்கா. அதை பார்த்துட்டு சார் ப்ளீஸ் அந்த பொண்ணை நீங்க கொண்டு தான் கிளம்பணும், கான்ட்ராக்ட்ல அந்த பொண்ணை நீங்க கொண்டு தான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு சைன் பண்ணிருக்கீங்க, சோ அந்த பொண்ணை நீங்க கொண்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் அவன் செம்ம கடுப்பாகி என்னோட காசு தாண்டா நீங்க வச்சிருக்கீங்க, சோ அந்த பொண்ணை நீங்களே கொண்டுக்கோங்க, என்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கடுப்பாய் கத்துன்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கா அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பலாரும் ஒரு அற ஒண்ணு உழுவுது. மறுபடியும் அவளை சேர்ல கட்டி பிடிச்சிருக்காங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நான் நல்ல பையன், நான் ஒன்னும் அந்த மாதிரி கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த ஸ்டூட் பையன், அந்த பையன் தான் நம்ம ஹீரோனுக்காவை அடியே அடிச்சு ஒரு சேர்ல கைகால் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிருக்கான். இப்ப இந்த பணக்கார பையன் அவளை போட்டு தள்ளுறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தான். பட் அந்த பொண்ணுக்கு ரத்தத்தை பார்த்துட்டு இவன் ரொம்ப ரொம்ப பயந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். ஆனா நான் கொலை பண்ணிட்டு தான் இங்கிருந்து போவோம் அப்படின்ட்டு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணதுக்கு அப்புறம் கூட இவன் கொலை பண்ணல. சோ அந்த பணக்கார பையன் ரூல்ஸ் மீறிட்டான். அதனால அங்க இருக்கக்கூடிய 2 நாயை அவன் மேல விட்டு அவனை கடிச்சு குதிரை விட்டு அதே இடத்துல ரணகலமா கொலை பண்ண வைக்கிறானுங்க. அப்படி அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் கொல்லாம விட்ட அந்த ஒயிட்ஸ் அடிபட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு அப்படியே அந்த பொண்ணை ஒரு போட்டோ கூட எடுக்கிறானுங்க. இப்ப இந்த ஒயிட்ஸ் எதுக்காக இவனுங்க போட்டோ எடுத்தாங்க தெரியுமா? இந்த பணக்கார பையன் இங்க வந்திருக்க மாதிரி
நிறைய பேரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி போட்டு தரதுக்காக இங்க வந்திருக்கானுங்க. அவங்க கிட்ட இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு இவளை போட்டு தர நீங்க ரெடியா, அப்படி ரெடியா இருந்தா நீங்க அவளுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா எல்லார்கிட்டையும். அதுல ஒரு கேட்ட பையன் இருக்கான். அந்த பையன் இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு கேட்கும்போது அவன் ஒரு ரேட்டை சொல்லி அனுப்பி வைக்கிறான். அந்த கேட்ட பையன் உள்ள ஒருத்தனை உசுரா படுக்க வச்சு ஒருத்தனோட உள்ளம் காலில் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பீஸ் பீஸா வெட்டி ஏதோ சிக்கன் பீஸா சாப்பிடுற மாதிரி அப்படியே ஒரு தட்டுல வச்சு பச்சையா தின்னுட்டு இருக்கான். அப்படியே ஒவ்வொருத்தட்டே கேட்டு வரும்போது இப்ப நம்ம ஹீரோனக்காவை போட்டு தள்ள நிக்கிறான் பாருங்க. அந்த பையன்கிட்டயே அந்த போட்டோ காட்டுறாங்க. இந்த பொண்ணு கொடுறதுக்கு என் நண்பன் தானே போனா, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே சல்லி சல்லியா செதஞ்சு போன அவனோட ஃப்ரெண்ட ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. உன்னோட ஃப்ரெண்டு கொல்லாம ரூல்ஸ் மீறிட்டான், சோ அதுக்காக அவனை கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு கோவப்பட்ட இவன் அந்த கேமரா வாங்கிட்டு போய் நம்ம ஹீரோனக்காவிட்ட காமிச்சு உன் ஃப்ரெண்டால என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், சோ அவளை நான் கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க வந்து அங்க இருக்கக்கூடிய லேடி கிட்ட இந்த பொண்ணை கொடுறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனக்காவை அவன் கட்டி போட்டு கொலை பண்ணிக்கலாம். பட் அதை போய் அந்த மாதிரி பண்ணாம அவ பேசினதை கேட்டு இந்த பொண்ணு நமக்கு மயங்கிட்டா போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோனக்கா சரியான நேரம் பார்த்து ஒரு ஏத்திட்டு கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அடி பிரிச்சு பேத்து எடுத்துடுறா. அதுக்கப்புறம் அவளை கட்டி போட்டு அதே சேர்ல அந்த வீணா போனவனை கட்டி போட்டுட்டு உள்ள இருக்கிற சிசிடிவி கேமராவையும் கட் பண்ணிட்டு அவனை போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு அந்த டோரை திறக்கிறதுக்கான பாஸ்வேர்டை சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த பையன் சொல்ல மாட்டேங்கிறான். சோ ஒரு ஊசி எடுத்து அவன் காதுல சொருகுனதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் அந்த பாஸ்கோட சொல்லிடுறான். அந்த பாஸ்கோட போட்டு கதவை திறந்துட்டு அங்க இருந்து வெளில போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பொறுக்கி பையன் உள்ள வரான். அவனையும் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறா. பட் அதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த 2 நாயும் வந்துருது. சோ மறுபடியும் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போன இந்த பொண்ணு அந்த ஸ்டோட் பையலோட அந்த இடத்த ஒரு கட்டரை வச்சு அப்படியே புடிச்சுக்கிட்டு எவனாவது உள்ள வந்தீங்க நான் கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இவ பேசுறத அந்த இடத்தோட டான் வந்து கேட்டுட்டு பயப்படவே இல்ல. ஒரே வார்த்தையில இந்த 2 பேருமே போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த 2 பேரையும் ஒரே நேரத்துல சேர்த்து போட்டு தரதுக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரெடியா இருக்கானுங்க. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோனக்கா நான் இவனை போட்டு தரணும், அதுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு கேக்குறா. எது காசு கொடுப்பியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு உன்கிட்ட அவ்வளவு காசு எல்லாம் இல்ல, அது மட்டும் இல்லாம நீ காசு கொடுக்கணும் அப்படின்னா உன்னோட அம்மா அப்பா கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோனக்கா லோக்கலுக்கே தூக்கலா இருப்பா போல. டே அரைக்கிறக்கு முட்டை சுடுறத கேளுடா, இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரூம்லயும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் என்னால வாங்க முடியும், என்கிட்ட அவ்வளவு காசு கொட்டி வாரி எரிஞ்சு கிடக்கு, வேணுமா வேணாமா சொல்லு அப்படின்ட்டு கேட்டதும் சரி ஓகே எனக்கு காசு தான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த முட்டையும் ஒத்துக்கிறான். சரி ஓகே நான் காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையோட அந்த இடத்த விட்டு அப்படியே தனியா கட் பண்ணி எடுத்து அங்க நிக்கக்கூடிய அந்த 2 நாய்க்கு தூக்கி போட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனக்கா அந்த பையில போட்டு தள்ளதை நமக்கு காட்டல. ஆனா இந்த குரூப்ல சேர்றவங்க கண்டிப்பா அந்த நாயோட டேட்டுவை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ நம்ம ஹீரோனக்காவும் அந்த டேட்டுவை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா மறுபடியும் ஸ்லோவாங்கியாவில அந்த லோக்கல் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுல நம்ம ஹீரோனக்காவையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க கூட்டு வந்தா இல்லையா அந்த ஆக்சல் ஜாலியா அப்படியே கூத்தும் குமாலமா இருக்கும்போது அந்த பொண்ணோட பேக் வந்து அங்க இருக்கக்கூடிய குட்டி பசங்க ஆட்டி போட்டு வந்துடுறாங்க. அந்த குட்டி பசங்க துரத்திக்கிட்டு அந்த ஆக்சல் பின்னாடி ஓடி வரா. அப்போ ஒரு கைத்த ஒண்ண கட்டி வச்சிருக்காங்க. அதை பார்க்காம இந்த கைத்துல கால் தடுக்கி அப்படியே கீழே வந்துடுறாங்க. தவடாவும் அடிபட்டுருது. வழியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்கும் போது ஆக்சல் அக்காவோட தலைய ஒரு பெரிய ஆக்ஸ் எடுத்து நம்ம ஹீரோனக்கா ஒற்றையா போடா போட்டு அப்படியே துண்டா தனியா எடுத்து கீழே போட்டுறா. அவளை போட்டு திருட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோனக்கா அங்க இருந்து வரா. அந்த துண்டா போய் கீழே விழுந்துச்சு பாருங்க ஆக்சலோட தலை. அந்த தலைய அந்த குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஃபுட்பால் மாதிரியே எத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தன் ஒரு ஹோட்டல் ரூமை திறந்து உள்ள போக பாக்குறான். பட் அந்த ரூமோட கதவை ஓபன் பண்ணதும் உள்ள ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன், சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல பயப்படாதீங்க இது உங்க ரூம் தான், நாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த ரூமை விட்டு வெக்கேட் போயிடுவோம், அதுக்கப்புறம் நீங்க இருக்கலாம், ஆனா இங்க இருந்து நாங்க கிளம்புற வரைக்கும் நீங்க வெளில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க உள்ளவே இருக்கலாம், ஆனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. சரி ஓகே பரவாயில்ல நான் உள்ளவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ள இருக்கிறான். அப்போ அந்த பொண்ணு இருக்கா பாருங்க அவளுக்கு ஒரு மொட்டை பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான். அந்த பையன் உள்ள வரா. அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாலியா பேசிட்டு என்கிட்ட சரக்கு இருக்கு நீ அடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பான் பாருங்க. அப்படி அந்த சரக்குக்கு கீழே ஒரு கத்தி ஒண்ணு இருக்குது. சோ அதை வச்சு பார்க்கும்போது இப்ப இந்த ரூம் கதவு திறந்து உள்ள வந்த இந்த பையலுக்கு ஒரு பெரிய டண்டனாக்கா அப்படிங்கிறது தெரியுது. அவன் அந்த சரக்கு பாட்டிலையும் பாக்குறான். அதே நேரத்துல உள்ள இருந்து அந்த கத்தியை பத்தி யோசிச்சு பாக்குறான். அந்த பையன் சரந்தா என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு சரக்கு வேண்டாம் என்கிட்ட கொஞ்சம் பியர் இருக்கு நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கேஸ் பியர் எடுத்து அந்த 3 பேரும் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க. அந்த மொட்டோட லவரு அந்த பியரை குடிச்சு முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் அவங்க எது கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவ குளிக்க போயிடுறா. அப்ப இந்த மொட்டை பையன் அவங்கிட்ட என்கிட்ட ஒரு கிளப் கார்டு ஒன்று இருக்குது அந்த இடத்தோட கார்டை தர நீ அங்க போய் என்ஜாய் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்டை தேடும் போது தான் தெரியுது அந்த கார்டு அவங்கிட்ட இல்ல அப்படின்ட்டு. அப்ப குளிக்க போனதோட லவர் கிட்ட அந்த கார்டை பாத்தி அப்படின்னு கேட்கும்போது எந்த வித சத்தமும் இல்ல. சோ என்னாச்சு அப்படிங்கிறது பாக்கிறதுக்காக இவனும் உள்ள போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் கத்தி கதறி கூப்பாடு போறான் எப்படியாவது இவளை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த பியரை கொடுத்த இந்த பையன் எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாம அப்படியே நிக்கிறான். அவன் கையில வச்சிருந்தா பாருங்க பியர், அந்த பியரை அவன் குடிக்கவே இல்ல. அந்த பியர் பாட்டில ஓரமா வச்சுட்டு அந்த கதவுக்கு பக்கத்துல போய் நிக்கிறான். பாத்ரூம்ல இருந்து பதில் அடிச்சுட்டு வெளில வந்த மொட்டை பையன் அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டா. ப்ளீஸ் டாக்டர் கூப்பிடு சொல்லிட்டு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கான். பட் அந்த பையன் எந்தவித ரியாக்ஷன் இல்லாம அப்படியே சைலண்டா நிக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாத்ரூம்குள்ள போன மொட்டை பையன் கத்தி கதறிட்டு இருக்கும்போது பின்னாடியே இந்த பையனும் போறான். அந்த மொட்டை பையன் மறுபடியும் கத்துறான் டே உனக்கு என்னாச்சுடா தயவு செஞ்சு டாக்டரை கூப்பிடுன்னு சொல்லிட்டு பாப்பாருங்க. அப்ப அந்த மொட்டை பையலுக்கும் மயக்கம் வந்துருது. சோ அப்பதான் இந்த மொட்டை பையலுக்கு தெரியுது இந்த பையன் தான் வில்ல
பையன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த மொட்டை பையன் தான் இந்த பையன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மொட்டையும் அவனோட லவ்வும் சேர்ந்து தான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. சோ இந்த பையோட பேரை இதுக்கப்புறம் நம்ம வில்லன் அப்படின்ட்டு வச்சுப்போம். அந்த வில்ல பையத்தோட ஆட்களுக்கு கால் பண்ணி அங்க வர வச்சு மயக்கத்துல கிடக்கிற இந்த 2 பேரையும் பேக் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த வில்ல பையோட கையை காட்டுறாங்க. அதுல அந்த நாயோட சிம்பிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த முதல் 2 பாகத்திலையும் மக்களை கொலை பண்றவங்களோட கையில அந்த நாய் சிம்பிள் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது இந்த பையலும் அந்த கேங்க சேர்ந்தவன் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப அப்படியே இந்த பக்கம் இந்த படத்தோட ஹீரோவையும் ஹீரோயின் அக்காவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தம்பியோட ஃப்ரெண்ட் வரான். இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது. பட் அப்படி மேரேஜ் ஆகிறதுக்குள்ள தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ட்ரிப் போறதுக்காக பிளான் பண்ணிருப்பானுங்க போல. இப்ப நம்ம ஹீரோ தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து ஜாலியா கூத்தும் குமாலவுமா டூருக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்ப அப்படியே இந்த பக்கம் படத்தோட ஆரம்பத்துல கடத்தப்பட்ட அந்த மொட்டையையும் அவனோட லவரையும் காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து மொட்டை கண்ணை முடிச்சு பார்த்துட்டு என்ன யாரா குண்டுக்குள்ள அடிச்சுட்டு காட்டு கத்திட்டு பாப்பாங்க. அப்போ தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு குண்டுக்குள்ள தன்னோட காதலியும் மயக்கத்துல கிடக்கிறத பார்த்துட்டு அவளை எழுப்புறதுக்காக இவன் கத்தி கதறான். அப்போ அங்க வந்த 2 மொட்டை தடிமட்டு பசங்க அந்த பொண்ணை குண்டை விட்டு வெளில கொண்டு வந்து அவ உடம்புல கரண்ட் ஷாக்க வச்சு அங்கிருந்து வெளில கொண்டு வரானுங்க. அதை பார்த்ததும் மொட்டை பையலுக்கு செம்ம கோவம் வருது. கதறான் டேய் அவ மேல கைய வச்சிங்க கண்டது கடையை எடுத்து கண்ணா பின்னாடி கைத்தா மாட்டில அடிப்பட்டு கத்துறான். பட் இந்த மொட்டை பையல அந்த 2 தடிமாட்டு பசங்களும் கொஞ்சம் கூட மதிக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே சீன கட் பண்ணா நம்ம ஹீரோ தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக ஒரு நாட்டுக்கு போறானுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பேர் வந்து கார்ட்டர். இந்த 2 பேரும் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு நாட்டுக்கு போறாங்க இல்லையா. அங்க இந்த 2 பேருக்கும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அதுல பாக்குறதுக்கு எல்லோ கலர்ல முடிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கான். அந்த பைய பேரு மைக்கு. கூடவே 4வதா இன்னொரு பையன் இருக்கான். அந்த பயலுக்கு கால் நடக்க முடியாது. அந்த பையோட பேரு ஜஸ்டின். இந்த 4 பேரைய மறந்துடாதீங்க. ஏன்னா கதை சொல்லும் போது இந்த பேர் சொல்லி தான் சொல்லுவேன். அவனோட பேரை மறந்துட்டீங்கன்னா கதை புரியாது. அதுக்கு தான் சொன்னேன். இந்த 4 பேர் சேர்ந்து ஜாலியா இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு 2 பொண்ணுங்க வராங்க. நம்ம ஹீரோ தம்பிய அந்த 2 பொண்ணுங்களை ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது போல. நம்ம எல்லாரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு இந்த பசங்களும் எங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு சோ டபுள் ஓகே அப்படின்ட்டு இந்த பசங்களும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த 2 பொண்ணுங்களும் இந்த பசங்க கிட்ட நம்ம ஜாலியா பார்ட்டி பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு இடத்த சொல்லுவேன். அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியாவும் அதே நேரத்துல படு பயங்கரமாவும் இருக்கும். நீங்க யாரும் பயப்பட மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு வாங்க நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பயமா எங்களுக்கா? கண்டிப்பா கிடையாது. அட்ரஸ் மட்டும் கொடுங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு இவங்களும் கார்ல ஏறி அந்த இடத்துக்கு போறானுங்க. அப்படி இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுங்க சொல்றதை விட அந்த இடம் படு பயங்கரமாவும் ரொம்ப அமைதியாவும் இருக்குது. அங்க இருக்கிற ஒரு கதவை தட்டினதும் உள்ள இருந்து ஒரு மொட்டை பையன் வந்து காட்டு கத்துறான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த பசங்க தங்களை கென்றா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் இங்க வர சொன்னா சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேரை கேட்டதும் இந்த 4 பேரையுமே அந்த மொட்டை பையன் உள்ள வர சொல்றான். அப்படி எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தம்பிக்கு அவனோட லவர் கால் பண்றாங்க. போனை பேசிட்டு அவன் அங்கே நிக்கிறான். அப்ப இந்த 3 பேரும் அங்க இருந்து உள்ள போயிடுறாங்க. லவர் கிட்ட பேசி முடிச்சுட்டு திருப்பி பார்த்தா அந்த 3 பசங்களுமே அங்க இருந்து காணும். 4 பக்கமா சுத்தி முத்தி பாக்குறான். அங்க எங்கேயுமே காணும். அதே நேரத்துல இவனும் கத்தி கூப்பிட்டு பாக்குறான் எவனாவது வருவான் அப்படின்ட்டு. ஆனா அங்க எந்த வித சத்தமும் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால இவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டோரை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப யாரோ ஒரு ஆள் அவன் முகத்துல கருப்பு துண்டை போட்டு அமுக்கி ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு கை கால் எல்லாத்தையுமே போட்டு கட்டிடுறானுங்க. அதுக்கப்புறம் தரத்தரம் பிடிச்சி அவனை தள்ளிட்டு போய் அவன் வாய்க்குள்ள ஒரு பைப்பை விட்டு ஒரு பணம் அதுக்குள்ள விட்டு அதுக்குள்ள ஏதோ ஒரு லிக்விட் ஒண்ணு ஊத்திட்டு இருக்கானுங்க. அடி தொண்டை வரைக்கும் அந்த பைப்பை விட்டதுனால அந்த லிக்விட் வந்து இவனால கீழே துப்ப முடியல. எல்லாத்தையுமே குடிச்சிடறான். அந்த மொத்தத்தையும் அவன் வயிற்றுக்குள்ள ஊத்துனதுக்கு அப்புறம் அவன் தைல இருக்கக்கூடிய அந்த துணியை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நாம நினைச்ச மாதிரி அவன் எந்த ஒரு வில்லப்பைய கிட்டையும் மாட்டல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கார்ல இருக்கான் பாருங்க. அந்த பையன் நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். ஒரு 2 பொண்ணுங்க இந்த இடத்துக்கு அந்த பசங்களை வர வச்சாங்க இல்லையா. அந்த 2 பொண்ணுங்க தான் இந்த பசங்களை அள்ளி வச்சு கொடுத்ததுக்காக பிளான் பண்ணி இங்க வர வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே தான் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த கென்றா பொண்ணு இருக்கா பாருங்க. அவ நம்ம ஹீரோ தம்பியை கூட்டிக்கிட்டு தனியா போயிடுறா. அவ அப்படியே அந்த பக்கமா போக அதே மாதிரி இன்னொரு பொண்ணு நம்ம ஜஸ்டின் இருக்கான் பாருங்க. அந்த பையன்கிட்ட ஒரு கார்டு ஒண்ணு கொடுத்து உன்னோட ஃப்ரெண்டு வரதுக்கு டைம் ஆச்சுன்னா நீ இந்த இடத்துல வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மைக் அப்படிங்கிற இன்னொரு பையனை கூட்டிட்டு அந்த பொண்ணு ஒரு பக்கமா போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோ தம்பி கூட அந்த கென்றா பொண்ணு ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ தம்பி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தப்பு செஞ்சு என் லவ்வரை நான் கிட்டத்தட்ட இழந்திருப்பேன். ஒரு வழியா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அவகிட்ட கெஞ்சி கதறி கூப்பாடு போட்டு மறுபடியும் அவ கூட ஒண்ணு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா சொல்றான். அப்படி நம்ம ஹீரோ சொன்னதை அந்த பொண்ணு ஏத்துக்கிறா. அதே நேரத்துல அந்த மைக் இருக்கான் பாருங்க. அந்த பையன் நம்ம கென்றா கூட இருந்த இன்னொரு பொண்ணு அடிச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ள வரா. நல்லா பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ தம்பிக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. சோ நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மொத்தமா வெளில வந்துடுறான். அப்படி வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் வாந்தி எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தம்பி வந்து அந்த டாக்ஸி இன்னும் அதே இடத்துல தான் நிக்குது. அந்த டிரைவரும் நம்ம ஹீரோ தம்பி அப்படியே பாத்துட்டு இருக்கும்போது இவனுக்கு பயம் வந்துருது போல. தன்னை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்துல கதவை தட்டி யாராவது துறங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா யாருமே அந்த கதவை திறக்க மாட்டாங்க. இப்போ அந்த காருக்குள்ள உட்காந்து அந்த டிரைவர் அங்கிருந்து வெளில நடந்து வந்து ஹீரோ நோக்கி
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ தம்பி அந்த கதவை திறக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் கதவும் திறக்க மாட்டாங்க. அதே நேரத்துல ஹீரோவுக்கு மயக்கம் வந்துருது. அதே இடத்துல அப்படியே உட்காந்துடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ தம்பி கண்ணை முழிக்கிறாரு. அப்படி கண்ணை முடிச்சதுமே நேத்து நான் மயக்கம் போட்டு கீழே வந்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி நான் இங்க வந்து அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த மைக் இல்லாததை கவனிக்கிறான். அதெல்லாம் கடந்துட்டு போட்டோம், எங்க அந்த மைக் மேல காணோம், எங்க போய் தொலைஞ்சா அப்படின்னு கேட்கும்போது அவன் எங்க போனான்னு தெரியல, நேத்து இந்த பொண்ணு கூட கடைசியா பார்த்தேன், அதுக்கப்புறம் அவனை இன்னும் காணோம், அந்த பொண்ணு கூட சேர்ந்து இன்னும் ஊரை சுத்திட்டு இருக்கான் போல, சரி வருவான் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த மைக் அப்படிங்கிறவன காட்டுறாங்க. அந்த பையன் இப்பதான் மயக்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்ண முடிச்சதும் அவன் வந்து ஒரு சிறைக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையத்தோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சிட்டு அவனுங்களை கண்ணா பேண திட்டிட்டு இருக்கான். அப்ப இந்த படத்துல ஸ்டார்டிங்ஸ்ல ஒரு மொட்டை பையில கொண்டு வந்து ஒரு குண்டுக்குள்ள அடைச்சானுங்க பாருங்க. அந்த பையனும் ஒரு பக்கம் கடந்துட்டு காட்டு கத்திட்டு இருக்கான். வழக்கமா உள்ள வருவானுங்க பாருங்க அந்த 2 தனிமட்டு பசங்க, அவனுங்க மறுபடியும் உள்ள வந்து அந்த மொட்டை பையலுக்கு மட்டும் கரண்ட் ஷாக்கை வச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம மைக்கு தம்பிக்கும் கரண்ட் ஷாக்கை வச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. பொதுவா மைக்க வச்சு நம்ம காட்டு கத்துறாலும் அவ்வளவு சவுண்ட் கேட்காது. ஆனா இந்த பையலுக்கு மைக்குன்னு பேர் வச்ச தளவோ என்னவோ தெரியல, 8 கட்டையில கிளி கிளிக்க அதை கேட்டுட்டு கடுப்பான அந்த பசங்க அவனுக்கு திரும்ப ஷாக்கை வச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. அந்த 2 தனிமாட்டு பசங்களோட கையிலயும் அந்த நாயோட டேட்டு இருக்குது. இந்த டேட்டுவை ஒரு லாக்கருக்கு நேரா காட்டினதோ அந்த கதவு ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் மைக்கா ஒரு சேர்ல உட்கார வச்சு அவன் கை கால் எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த 2 தனிமாட்டு பசங்களும் அங்க இருந்து வெளில போயிடாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைக்குக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்கிரீன் ஒண்ணு அப்படியே 2 பக்கமும் போகுது. அந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் நிறைய மனுஷனுங்க உட்காந்துருக்காங்க. அதை பார்த்ததும் மைக்குக்கு ஒண்ணுமே புரியல. டே யாரா நீங்க, எதுக்காக நீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். பட் அவன் கேக்குற எந்த கேள்விக்கும் அங்க இருந்து பதிலே வரல. அதுக்கு பதிலா பாக்குறதுக்கு பைத்தியக்கார பையன் மாதிரி ஒருத்தன் உள்ள வரான். அந்த பையன் வரும்போதே ஒரு பேக்கோட தான் வரான். அந்த பேக்ல இருந்து ஒரு துணி எடுத்து பசங்க நம்ம முடியெல்லாம் வெட்ட போகும்போது நம்ம கழுத்தை ஒட்டி ஒரு துணியா கட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து அவன் கழுத்து வரமா கட்டி வச்சுட்டு அந்த பேக்குள்ள இருக்கிற ஒரு பொம்மை ஒண்ணு எடுத்து வெளில வைக்கிறான். அதை பார்த்துட்டு இந்த மைக்கு பையன் கத்துறான் கதறான். டே என்னாச்சுடா, எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க, யாரு என்ன எதுக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்வி. ஆனா எந்த கேள்விக்குமே அவன் பதில் சொல்ல மாட்டாங்கிறான். அந்த பையன் பாக்குறத பார்த்தாலே நமக்கே பயமா இருக்குது. அவன் ஆட்டிடியூட அப்படி இருக்குது. நீ எவ்வளவு வேணா கத்து, ஆனா நான் செய்யறத செஞ்சுட்டு இருக்க போற அப்படின்ட்டு ஒரு மாஸ்க் ஒண்ணு அந்த பேக்ல இருந்து எடுத்து இவன் முகத்துல வச்சு அந்த மாஸ்க் இருக்கிற இடத்த சுத்தி அப்படியே மார்க் பண்ணிட்டு ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு அவனுக்கு பக்கத்துல வந்து அப்படியே காட்டிட்டு நிக்கிறான். நம்ம மைக்கு தம்பி வந்து பயத்துல கத்திட்டு இருக்கும்போது அவனோட எச்சு வந்து அவன் மேல பட்டுது. இவனோட எச்சு பட்டதும் செம்ம கோவப்பட்ட அந்த பையன் அந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு ஒரு சர்ஜிக்கல் நைஃப் எடுத்து அந்த மார்க் பண்ண பாருங்க மாஸ்க வச்சு அந்த இடத்த அப்படியே பர்ஃபெக்ட்டா கிழிச்சு அவன் முகத்தோட அப்படியே பிச்சு தனியா எடுக்கிறான். வழியில நம்ம மைக் வந்து கத்துறான் கதறான், அப்படியே துடிச்சு போயிடுறான். ஒரு பொம்மை எடுத்து வெளில வச்சான் பாத்தீங்களா, மைக்கோட முகத்துல இருந்து கிழிச்ச அந்த தோலை அந்த பொம்மையோட முகத்துல போடுறான். அதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படியே கை தட்டி சிரிக்கிறானுங்க. அந்த சீன் அப்படியே கட்படா. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ தம்பியும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஃப்ரெண்ட் மைக்கு போய் கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேல ஆகுது. இன்னும் அந்த பையன் வரவே இல்ல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இல்ல எங்க போய் தொலைஞ்சா அப்படிங்கிறதே தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டையை புடிச்சு பிச்சுட்டு இருக்கும்போது தான் மைக்க கூட்டிட்டு போட அந்த பொண்ணு ஒரு விசிட்டிங் கார்டை நம்ம ஜஸ்டின் கொடுத்திருப்பா. அதாவது மைக்கு வரதுக்கு டைம் ஆச்சுன்னா நீங்க இந்த இடத்துல வந்து கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. அப்படி இந்த பொண்ணு சொல்லிட்டு போனது இப்பதான் நம்ம ஜஸ்டினுக்கு ஞாபகம் வருது. சோ அந்த கார்டை வச்சு நம்ம மைக்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம், நாம இப்ப அங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டின் சொல்றான். சோ அப்படி அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி மைக்கு கூட அந்த பொண்ணுக்கு இவனுங்க கால் பண்ணி பாக்குறானுங்க. அந்த பொண்ணோட நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருக்கிறதுனால அந்த பொண்ணோட நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மேல பண்ணிட்டு அந்த பொண்ணு கொடுத்த அந்த அட்ரஸ்க்கு போறானுங்க. ஆனா அந்த பொண்ணு சொன்ன வீடு வந்து பூட்டி கிடக்குது. சோ வேற வழியில நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் காற்று மட்டும் அந்த ஜன்னல் வழியால உள்ள போறாங்க. ஒருவேளை வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு இருக்காளா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் உள்ள போயிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வீட்டுல இல்லவே இல்ல. சோ என்னடா பண்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில வந்து ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. ஜஸ்டினுக்கு கால் நடக்க முடியாது. சோ அந்த பையன் இவங்களுக்கு பாதுகாப்பா வெளில நின்று இருப்பான். சத்தம் கேட்டு அவனுக்கு எதுவும் ஆயிட்டு அப்படிங்கிற பயத்துல இவங்க ஜன்னலை திறந்து பாக்குறாங்க. அங்க ஜஸ்டினோட அந்த ஸ்டிக் மட்டும் தான் இருக்குது. ஜஸ்டினா காணும். அப்ப அந்த வீட்டோட கதவை உடைச்சு ஒரு மொட்டை பையலும் கென்றா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க, அதான் நம்ம ஹீரோ கூட ஹாப்பியா இருக்கலாம் நினைச்சா பாருங்க. அந்த பொண்ணு உள்ள வரா. அப்படி உள்ள வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்கல. அவனுங்கள மாரமலக்கா இழுத்து போட்டு அடிச்சு 2 கண்ணை எடுத்து அவனுங்க முகத்திலே வைக்கிறானுங்க. அம்மாடி தாயே சுட்டு தொடுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பாரு, நான் யாரும் தெரியுதா, 2 நாளைக்கு முன்னாடி கூட நாம ஹோட்டல்ல மீட் பண்ணமே, நான் மறந்துட்டேன் அப்படின்னு கேக்குறான். டே வீணா போன விளங்காத பையல, எனக்கு உன நல்ல ஞாபகம் இருக்குடா. இப்ப எதுக்காக என் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள வந்த, என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்றதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்ட்டு கேக்குறா. உன் ஃப்ரெண்ட கொலை பண்றதுக்காக நான் உன்ன இங்க வரல, கடைசியா உன் ஃப்ரெண்ட் கொடுத்தா என் ஃப்ரெண்டு போனான். அந்த பையன் 2 நாளா வீட்டுக்கு வரல. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்டு தான் ஒரு அட்ரஸ் கொடுத்து உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரல அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு வந்து பாருன்னு சொன்னா, அதனாலதான் நாங்க வந்தோன்னு இவன் சொல்ல. எனக்கு என்னமோ உங்க மேலதான் டவுட் இருக்குது. என் ஃப்ரெண்டே வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. சோ நீங்க அவளை ஏதாவது பண்ணிட்டு டிராமா பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிட்டு காணாம போனா அந்த நிக்கி அப்படிங்கிற பொண்ணை காட்டுறாங்க. இந்த வில்ல பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையன் தான் நம்ம நிக்கிய கழுத்துல வந்து ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு நம்ம மைக்க ஒரு இடத்துல கட்டி வச்சாங்க பாத்தீங்களா, அதே இடத்துல நிக்கியும் கொண்டு வந்து கட்டி வைக்கிறானுங்க. மைக்கோட முகத்தை கிழிச்சு எடுத்த அதே பையன் தான் இப்ப அங்கேயும் வரான். பட் என்னன்னா இப்ப வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுருப்பான், இப்ப வந்து கருப்பு கலர்ல போட்டுருக்கான். அந்த பையன் உள்ள வந்ததும் ஒரு ஸ்ப்ரே எடுத்து நம்ம நிக்கியோட வாய்க்குள்ளே அடிச்சு விட்டு அவ உடம்பெல்லாம் அடிச்சு விடுறான். எதுக்காக இவன் ஸ்ப்ரே அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஒரு துணி எடுப்பான் பாருங்க, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சி கிடக்குது. அதுல இருந்து ஒரே ஒரு கரப்பாம்பூச்சி மட்டும் எடுத்து இந்த பொண்ணோட முகத்துக்கு பக்கத்துல கொண்டு வரான். அவ கத்துன்னு கத்துறா. ஆனா அந்த பையன்
நிக்கி மேல கரப்பாம்பூச்சி போடாம அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் மறுபடியும் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டுறான். சரி அந்த பொண்ணு எதுவும் பண்ணாம விட்டுட்டான் போல அப்படின்ட்டு பார்த்தா இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கரப்பாம்பூச்சி எடுத்து வந்து அந்த பொண்ணோட மேல கொட்டி விடுறான். எதுக்காக இவன் ஸ்ப்ரே அடிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. நார்மலா கரப்பாம்பூச்சி இருக்கலாம், அந்த ஸ்ப்ரேவோட வாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. சோ அதனாலதான் அந்த ஸ்ப்ரேவை அந்த பொண்ணோட உடம்புலையும் அவளோட வாய்க்குள்ளேயும் அடிச்சு விட்டுருக்கான். அந்த பொண்ணு மேல கொட்டின எல்லா கரப்பாம்பூச்சியும் அப்படியே ஒண்ணு ஒண்ணா அந்த பொண்ணோட வாய்க்குள்ளேயே போயிட்டு இருக்குது. கத்துறா கதறா, அதை பாக்குற நமக்கு என்னடா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு செத்து போயிரா. அவளை அப்படியே கொண்டு வந்து ஒரு பெட்ல படுக்க வச்சு செத்ததுக்கு அப்புறம் கூட நீ பாக்க ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்ட்டு அந்த வில்ல போய் ஒரு போட்டோ எடுக்கிறான். அப்ப அந்த பொண்ணோட வயித்துக்குள்ள போன ஒரு கரப்பாம்பூச்சி அப்படியே வாய் வெளில வருது. இப்போ நிக்கி அண்ட் மைக் இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அந்த வில்ல பையன் நிக்கி ஒரு போட்டோ எடுத்தான் பாருங்க, அது ஒண்ணு அவன் போன் கிடையாது. ஃபர்ஸ்ட் செத்து போன பாருங்க அந்த மைக்கு, அந்த பையோட போன் அது. இப்போ மைக்கு எஸ்எம்எஸ் பண்ற மாதிரி அந்த வில்ல பையன் நம்ம ஜஸ்டினுக்கு ஒரு எஸ்எம்எஸ் தட்டி விடுறான். அதை பார்த்ததும் மைக் தாண்டா எஸ்எம்எஸ் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு நீ எங்க தாண்டா இருக்கா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் தட்டி விடுறான். நிக்கி வந்து ஏன் கூட தாண்டா இருக்கா, இப்போ தூங்கிட்டு இருக்கா, எங்க ரெண்டு பேரோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதால உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, சோ சாரி அப்படின்ட்டு நிக்கி செத்து போனதுக்கு அப்புறம் எடுத்த போட்டவ அவ தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பொய்ய சொல்லி அனுப்பி வைக்கிறான். நிக்கிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் கென்ட்ராவுக்கு உசிரே வருது. அந்த போட்டோட சேர்த்து அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற லொகேஷனையும் அந்த வில்ல போய் அனுப்பி வைக்கிறான். இந்த 4 பேர் சேர்ந்து அந்த லொகேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஜஸ்டின் மட்டும் காருக்குள்ளே உட்காந்துருக்கான். மத்த 3 பேர் சேர்ந்து உள்ள போய் தேடி பாக்குறாங்க. பட் அந்த 2 பேரையும் அங்க இருந்து காணோம். நாங்க சரக்கடிக்கிறதுக்கு வெளில போயிருக்கோம், சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் வருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்தாங்க, ஆனா அந்த 2 பேர் கிடையாது. அதுக்கு பதிலா இவங்க அள்ளிக்கிட்டு போறதுக்காக ஒரு 5-6 பொறுக்கி பசங்க அங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த 3 பேரையும் கடத்திடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஜஸ்டின் மட்டும் வெளில உட்காந்துருக்கான் இல்லையா, அவனையும் தூக்கிறதுக்காக இந்த வில்ல பையன் அவனுக்கு பக்கத்துல போய் சார் உங்க பேர் தான் ஜஸ்டினா, உங்க ஃப்ரெண்ட் மைக்க உங்களுக்காக காத்திருக்காரு, எங்க கூட வர முடியுமா அப்படின்ட்டு கேக்குறான். இந்த பையன் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என் கூட இன்னும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களையும் கால் பண்ணி கூப்பிடுறேன், நம்ம 4 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போன் எடுப்பான் பாருங்க. அந்த வில்ல பையன் ஏதோ ஒரு ஸ்ப்ரே எடுத்து நம்ம ஜஸ்டினோட முகத்திலே அடிச்சு போடுறான். அவனுக்கு வலி தாங்கல, கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப கூட அவன் கையில இருக்க அந்த ஸ்டிக் எடுத்து அந்த வில்ல பையில உச்சியே அடிதான். அப்படியே சுருண்டுகிட்டு அதே இடத்துல விடுவான் பாருங்க. சரி அவன் கட்டம் காலி அப்படின்ட்டு பார்த்தா அந்த பையன் மறுபடியும் எழுந்து வந்து நம்ம ஜஸ்டினை போட்டு செம்ம அடி அடிச்சிடறான். அந்த பையன் மயக்கம் போட்டுறான். அதுக்கப்புறம் ஜஸ்டினை முடிச்சு அப்படியே தர எடுத்துட்டு போய் கார்ல போடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கண்ண முடிக்கிறாங்க. எதுக்காக நம்மள போட்டு மாரமலாக்க அடிச்சு இங்க ஒண்ணு போட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கத்திட்டு இருக்காங்க. இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறவங்கள கூட்டிட்டு போறதுக்காக வழக்கமா 2 பேர் வருவாங்க பாருங்க, அந்த தடிமாட்டு பசங்க. அந்த 2 பேரும் மறுபடியும் வந்து நம்ம ஜஸ்டினை மட்டும் அப்படியே தொக்கா தூக்கிட்டு போறாங்க. அப்போ ஹீரோவும் காட்டலும் கத்துறாங்க, எங்கடா ஜஸ்டினை நீங்க கொண்டு போறீங்க அப்படின்ட்டு. வழக்கம் போல அந்த 2 தடிமாட்டு பசங்களுக்கு எதுவுமே பேசாம அவன் அப்படியே தர பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மொட்டை பையில கடத்திட்டு வந்து இந்த சிறையில் அடிச்சானுங்க பாருங்க. அந்த பையனுக்கு தான் தெரியும் இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அந்த மொட்டை பையன் இந்த 2 பேர்கிட்டயும் இப்ப கூட்டிட்டு போறது யாரு, உங்க ஃப்ரெண்டையா அப்படின்ட்டு கேக்குறான். ஆமாடா மொட்டை பையிலே, அவனுங்க கூட்டிட்டு போறது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு சொல்றான். அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு கடைசியா ஒரு குட் பை மட்டும் சொல்லிடுங்க, ஏன்னா இப்ப போறவன் கண்டிப்பா திரும்பி வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த மொட்டை பையன் சொல்றான். இப்ப இந்த 2 தடிமாட்டு பசங்களை ஒருத்தர பார்த்து நம்ம ஹீரோவும் காட்டலும் காட்டு கத்துறாங்க. அப்ப அந்த தடிமாட்டு பையல நம்ம காட்டல் தப்பி பக்கத்துல வர சொல்றான். இவனும் என்னடா அப்படின்னு கேட்கறதுக்காக பக்கத்துல போறான். அப்ப காட்டல் தன்னோட கையில இருக்கக்கூடிய ஒரு டேட்டு ஒண்ண காட்டுறான். இந்த வில்ல பசங்க குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு நாய் டேட்டோ போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அதே டேட்டோ நம்ம காட்டோட கையில இருக்கிறத பார்த்துட்டு அந்த தடிமாட்டு பைய கதவை திறந்து நம்ம காட்டுல மட்டும் வெளில கொண்டு வந்துடுறான். அப்படி காட்டுல போய் வெளில போனதும் டே மச்சான் என்னை கூட்டிட்டு போடா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு காட்டர் இத பாரு மச்சான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அங்கிருந்து போன காட்டல் அந்த இடத்தோட பாஸ மீட் பண்ணி இத பாருங்க சார், உங்களோட ஆளுங்க என்ன கடத்திட்டு வந்தாங்க, பட் நான் தான் கடத்திட்டு வர சொன்னேன், ஆனா என்ன ரொம்ப ரொம்ப கேவலமா நடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த பாஸ் போடா லூசு, நீ தானே கிட்னாப் பண்ண சொன்ன, நாங்க ஒன்னும் பொழுதுபோக்காக பண்ணல, எங்களோட வேலையே இதுதான், சோ எது பண்ணாலும் கரெக்டா பண்ணுவோம், எல்லாருக்கும் கைத்தா மட்டும் 2 வச்சு கார்ல ஏத்தும் போது உங்களை மட்டும் வாங்க சார் வந்து கார்ல இருங்க நான் சொல்ல முடியும், அப்படி சொன்னா நீ மாட்டி பேராசா, சோ அதனாலதான் உன்னே அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்னால அதை ஏத்துக்க முடியல அப்படின்ட்டு அவன் சொன்னதும் அதுக்கு அந்த பாஸ் இத பாருங்க சார், எங்க மேலேயும் தப்பு இருக்கு, அதே நேரத்துல உங்க மேலேயும் கூட தப்பு இருக்குது, சோ நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நஷ்டீடா நான் சில பொண்ணுங்களை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம காற்றல் தம்பி அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த பாஸ் வந்து அங்க இருந்து போறாரு. இப்போ நம்ம ஜஸ்டின் தம்பி அப்படியே கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சு அந்த ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க ஏகப்பட்ட புகை வர்ற மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. இப்ப இந்த ரூம் க்ளோஸ் ஆன கொஞ்ச நேரத்துல அவனை கொல்றதுக்காக ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. அப்படி வரவங்களோட முகத்தை பாக்கணுமே, பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கோரமா இருக்குது. அதை பார்த்ததும் அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பயத்துல இருக்கான். பட் கத்த முடியல, அவனோட வாயில வந்து ஒரு பெல்ட் கட்டி வச்சிருக்காங்க. உள்ள வந்து அந்த லேடியோட கையில வில்லம் பல்லா இருக்குது. அதை ஒண்ணு எடுத்து அவன் உடம்புல கண்ணா அப்படின்னு 4 பக்கமும் குத்திட்டு இருக்கான். ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு 4 பக்கமும் ஓடிட்டு இருக்கு. வலி தாங்க முடியாம கத்துவானோ அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த வாயில் இருக்கக்கூடிய பெல்ட் அவ எடுக்கிறா. ஆனா அப்ப கூட இவன் வலி தாங்க முடியாம கதறல, அதுக்கு பதிலா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதும் அந்த லேடிக்கு செம்ம கோவம் வந்துருது. என்னடா இவ்வளவு அம்புகளை விட்டுருக்கோம், வலி தாங்க முடியாம கத்துவான், நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவன் இப்படி ஓகேன்னு சொல்றானே அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த லேடிக்கு செம்ம கோவம் வந்துருது. சோ மறுபடியும் ஒரு அம்பு எடுத்து ஜஸ்டினோட தொண்டையில ஒரு ஏத்து வைப்பாருங்க, அது அப்படியே மண்டைய பொழந்துகிட்டு வெளில வந்துருது. இப்ப ஜஸ்டின் செத்து போயிறான். அதுக்கப்புறம் இந்த குரூப்ல இருக்கக்கூடியது நம்ம ஹீரோ தம்பியும் அந்த கென்ட்ராவும் மட்டும்தான். அப்படியே
இந்த 2 பேர் தவிர இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மொட்டை பையலும் ஒரு லவர் வந்தாங்க இல்லையா, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு செத்து பேருப்பா. அதுக்கப்புறம் அந்த மொட்டை பையன் மட்டும் தான் இருக்கிறான். இப்ப இந்த 3 பேர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காங்க. இந்த 3 பேர்ல யார போட்டு தள்ள போறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, அந்த மொட்டை அதுக்கப்புறம் கென்றா கடைசியில தான் ஹீரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லாம ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ தம்பியை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த 2 மொட்டை தடிமாட்டு பசங்களும் சேர்த்து நம்ம ஹீரோ தம்பியை கொண்டு போய் ஒரு சேர்ல கட்டி போட்டுறாங்க. வழக்கமா அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க தான் அங்க இருக்கவங்கள கொலை பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ தம்பியை போட்டு தள்ளுறதுக்கு மட்டும் அந்த காற்றல் பையன் வரான். இதுக்காக நம்ம ஹீரோ செத்து போக போறான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம காற்றல் தப்பி வரான். இப்போ காற்றல் உள்ள வரத பார்த்துட்டு, எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ற, உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொலை பண்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆனா அப்பதான் காற்றல் ஒண்ணு சொல்றான், அவனுங்களை யாருமே இவனுக்கு கொல்றதுக்கு மனசு வரலையா. நம்ம ஹீரோ தம்பியை போட்டு தள்ளுறது மட்டும் தான் பிளானா. பட் மத்தபடி அவனுக்கு எல்லாம் கூட ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால வேற வழி இல்லாம அவனுங்களையும் கொல்ல வேண்டியதா போச்சான். சரி ஓகே மச்சான், இப்ப நீ எதுக்காக சாக போற அப்படிங்கிறது உனக்கு தெரியணும் இல்லையா. உன்னோட காதை விரிச்சு வச்சு நான் சொல்ற கதையை நல்லா கேட்டுக்கோ. நீ அடுத்த வாரம் மேரேஜ் பண்ண போற இல்லையா ஏமி, அந்த பொண்ணை தான் நானும் லவ் பண்ணேன். அவனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ எனக்கு முன்னாடியே அவளை ப்ரப்போஸ் பண்ணி அவளை மேரேஜும் பண்ண போற. சோ உன்னை போட்டு தள்ளுறதுக்காக தான் ஒரு ஸ்பெஷலான பிளான் பண்ணி நான் இங்க கொண்டு வந்தேன். ஆனா அவனுங்க எல்லாம் சாவானுங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது மச்சான். சரி ஓகே, இப்போ நீ செத்து போக வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு செயின்ஸாவை எடுத்துக்கிட்டு அவனை அறுக்கிறதுக்காக பக்கத்துல ஓடி வருவான் பாருங்க. அப்போ சரியான நேரம் பார்த்து அந்த வில்ல பையன் பாத்தீங்களா, அந்த பையன் ஒரு வாக்கி டாக்கி எடுத்து அவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ தம்பியோட கை கால் விலங்கு எல்லாமும் அப்படியே ரிலீஸ் ஆயிடுது. அவன் ஹீரோ தம்பி அறுக்க வர, அதுக்கு பதிலா அவன் ஒரு கத்தி எடுத்து இவனை வெட்ட வர, இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு கடத்துல அந்த வில்ல பையன் அடிச்சு கீழே தள்ளி விட்டு நம்ம ஹீரோ தம்பி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக பாக்குறான். ஆனா அங்கிருந்து வெளில வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கக்கூடிய ஒரு சென்சர்ல தங்களோட கையில இருக்கக்கூடிய அந்த நாயோட டேட்டூ எடுத்து கொண்டு போய் வச்சா மட்டும் தான் அந்த கதவு வந்து ஓபன் ஆகும். சோ நம்ம ஹீரோ தம்பியால அந்த கதவை திறக்க முடியல. ஆனா அந்த வில்ல பையன் இருக்கான் பாருங்க, அதான் காற்றல், அந்த பையோட கையில நாய் டேட்டூ இருக்கிறதுனால அவனால கண்டிப்பா திறக்க முடியும். சோ நம்ம ஹீரோ தம்பி ஒரு கத்தி எடுக்கிறான். அவன் கைய குத்தி அந்த நாய் டேட்டூ இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோலை மட்டும் அப்படியே சரிச்சு வலிச்சு எடுத்துறான். இப்ப அந்த தோலை கொண்டு போய் அந்த சென்சர்ல வச்சதும் அந்த கதவு வந்து ஓபன் ஆயிடுது. நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே ஓடி வந்ததும் அவனை போட்டதுல அந்த காற்றல போய் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த கூண்டுக்குள்ள இருக்க மொட்டை பைய காட்டு கத்திட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இன்னொரு தடிமாட்டு பையன் இருக்கான் பாருங்க, அவன் இந்த மொட்டை பைய அடிக்கிறதுக்காக ஓடி வரான். அப்போ கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த மொட்டை பையலுக்கு ஷாக் வைக்கிறதுக்காக வெளில இருக்கிற அந்த தடிமாட்டு பைய ட்ரை பண்ண, அந்த மொட்டை பைய அந்த கண் ஷாக் கொடுக்குற அந்த கம்பியை புடுங்கி திரும்ப இவ உடம்புலயே வச்சு விட்டுறான். அந்த மொட்டை தடிமாட்டு பைய ஷாக் அடிச்சு கீழே விழுத்ததும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சாவி எடுத்து அந்த கதவை திறந்துட்டு, எனக்காடா ஷாக் வைக்கிறீங்கன்ட்டு கடுப்பான அந்த மொட்டை பைய இந்த தடிமாட்டு மொட்டை பையோட வாய்க்குள்ளேயே கண் ஷாக்க வச்சுடுறான். அந்த பையோட வாய்க்குள்ள இருந்து புகையா கிளம்புறத பார்த்தா கண்டிப்பா அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மொட்டை பைய தப்பிச்சு போய் ஒரு இடத்துல ஒளியும் போது பக்கத்துல வந்து ஒரு ஆக்ஸ் ஒன்று இருக்கிறத பாக்குறான். கண்டிப்பா அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த ஆக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோ தம்பியா காட்டுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஒவ்வொரு ரூமும் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்குள்ள ஏகப்பட்ட பர்ஸ், ட்ரெஸ், சூட்கேஸ், போன் அப்படி இப்படின்ட்டு நிறைய இருக்குது. இதெல்லாம் யாரோட தெரியுமா, நம்ம ஹீரோ தம்பி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செத்து போனாங்க பாருங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து செத்து போனவங்களோட எல்லாம் அதுல ஏதாவது ஒரு போன் ஒர்க் ஆகுமா அப்படிங்கறத நம்ம ஹீரோ தம்பி தேடிட்டு இருக்கான். ஆக்ஸ் எடுத்து ஒண்ணா பாருங்க, இந்த மொட்டை பையன் அவன் வந்து இந்த கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்க ஒரு கம்பியை பிடிச்சி வெட்டி விட்டுறான். அதனால அந்த மொத்த இடத்துக்கும் பவர் கட் ஆயிடுது. சோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு லைட் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த மொட்டை பையன் இருக்கிற இடத்த ஒருத்தன் பாத்திருப்பான். அந்த மொட்டைப்பையில சுட்டுத்தல ஒரு செக்யூரிட்டி ஓடி வர, அந்த செக்யூரிட்டியோட நெஞ்சிலேயே அந்த ஆக்ஸ் எடுத்து ஒற்றையா குத்துதான். ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது கூட தன்னை குத்துனா அந்த மொட்டைப்பையோட நெஞ்சிலேயே அப்படியே ஒரு துப்பாக்கியில ஒரு சுடு. செக்யூரிட்டியும் செத்து போயிடறான், அதே நேரத்துல அந்த மொட்டைப்பையில செத்து போயிடறான். இப்ப மீதி இருக்கிறது நம்ம ஹீரோ தம்பியும் கென்றாவும் மட்டும்தான். இப்ப நம்ம ஹீரோ தம்பிக்கு ஒரு போன் கிடைச்சது. அதுல 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களை கொலை பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ சரியா நம்ம ஹீரோ தம்பி இருக்கிற அந்த இடத்துக்கு அந்த வில்ல பையன் வந்துடுறான். ஹீரோ போன் பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறான். பட் நம்ம ஹீரோ தம்பியாக இல்ல, அதுக்கு பதிலா அந்த போன் மட்டும் தான் இருக்குது. அதை பார்த்துதான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. சோ அங்க இருக்கக்கூடிய எல்லா போனையும் பிடிச்சி தட்டி விட்டுட்டு அங்க இருந்து கடகடன்னு ஓடி போறான். அது மட்டும் இல்லாம தன்னோட பாஸ்க்கு கால் பண்ணி, சார் நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு வழி கிடையாது, நம்ம இங்க இருந்து கிளம்பி தாக்கணும், பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜெயில வச்சிருக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டுடலாமா, அப்பதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனும் சரி ஓகே எல்லாரையும் கொண்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப நம்ம செக்யூரிட்டியும் அந்த மொட்டைப்பையில மாத்தி மாத்தி சண்டை போட்டு செத்து போன அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தம்பி வராரு. கீழே கிடந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நம்ம கென்றாவை காப்பாத்துறதுக்காக வராரு. அப்போ கென்றாவை ஒருத்தர் சுட வர அவனை நம்ம ஹீரோ தம்பி சுட்டு தள்ளிட்டு கூண்டுக்குள்ள இருக்க கென்றாவை காப்பாத்தி நம்ம ஹீரோ தம்பி அங்க இருந்து வெளில கூட்டிட்டு வராரு. ஆனா காப்பாத்தி வெளில கொண்டு வந்த அடுத்த செகண்ட்ல அந்த வில்லப்பை வந்து துப்பாக்கியால சுட்டு கென்றாவை கொலை பண்ணிடுறான். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம கவுன்லயே இருந்திருக்கலாம். அந்த பாஸ் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் அந்த மொத்த இடத்தையும் வெடிக்க வைக்கிறதுக்காக பாம்பை செட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக தன்னோட கார்ல போய் ஏறுவான் பாருங்க. அந்த காருக்குள்ள நம்ம காற்று தம்பி இருந்திருப்பான் போல. என் ஃப்ரெண்ட போட்டுல உனக்கு கோடி கணக்குல காசை கொடுத்தா நீ என்ன கொலை பண்ணுவியா, எதுக்காக
என்னடா நீ அவனோட லாக்கர் ரிமூவ் பண்ணி விட்டு அவனை போட்டு குத்துன்னு குத்தி அவனை அதே இடத்துல கொலை பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோ தம்பி அந்த வில்ல பாக்கெட்டை தப்பிச்சு ஒவ்வொரு ரூமும் ஓடிட்டு இருக்கான். அப்ப இவனோட செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க பாருங்க, அந்த ரூமுக்கு போய் சேர்றான். அவனுங்க எல்லாம் ரண கொடூரமா செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு அப்படியே என்னடா இப்படி கொலை பண்ணிருக்கானே, தன்னோட ஃப்ரெண்ட்ஸே எப்படி இவனுக்கு கொல்ல மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த வில்ல பையில அங்க வந்துடுறாங்க. முடிஞ்சு போயிட்டு ஹீரோவை துப்பாக்கியால சரமாரியா சுட்டு இருக்கும்போது துப்பாக்கியில தோட்டத்தை எந்து போயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஆடு விட்டுற கத்தியெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து இவனை வெட்டி போட்டு தரலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். பட் அந்த சண்டையோட எண்ட்ல நம்ம ஹீரோ தம்பி அந்த கத்தியை புடுங்கி அவன் கைய அப்படியே துண்டு துண்டா வெட்டி போட்டுறாரு. வலி தாங்க முடியாம அவன் கத்தி கதறி குப்பாடு போட்டு இருக்கும்போது ஒரு கம்பி எடுத்து அவனோட தலையில திரும்ப அடிச்சு அவன் தலையை நசுக்கி கொலை பண்றாரு. இப்ப இந்த இடத்தோட பாச போட்டு திருட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம காட்டுல நினைச்சிருப்பான் இல்லையா, அந்த கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். பட் அங்க வந்து ஒரு பேரிகேட் ஒண்ணு இருக்குது. கார் எடுத்துக்கிட்டு அந்த வழியால உள்ள மட்டும் தான் வர முடியும். பட் வெளில போகணும் அப்படின்னா ஷார்ப்பான அயன் டீத் எல்லாம் அதுல இருக்குது. இந்த கார் மட்டும் அதுல போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரோட டயர் எல்லாம் பச்சராயிடும். சோ இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த செத்து போனா பாருங்க பாஸ், அந்த பாஸ் அப்படியே தரத்தரத்தனை எடுத்து வந்து அந்த இரும்பு டீத்ல போட்டுட்டு அப்ப அந்த கார் அப்படியே அந்த பாஸ் மேல ஏத்துறதும் அவன் அப்படியே சல்லியா செதறி போயிடுறான். ஒரு வழியா அந்த கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளில வந்துடுறான். பட் நம்ம ஹீரோ தம்பியும் பின்னாடியே ஓடி வரதா அந்த பைய பாத்துறான். நாம இங்க வந்ததே அந்த பையில போட்டுல தான், சோ அவனை விட்டுட்டு போனா நல்லா இருக்காது அப்படின்ட்டு அந்த இடத்தோட கேட்டை விட்டு வெளில வந்த காற்றல் மறுபடியும் அந்த கார் நிப்பாட்டிட்டு அந்த கேட்டை போய் லாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ தம்பியும் கத்துறாரு என்ன காப்பாத்துறா அப்படின்ட்டு. ஆனா இந்த பையன் கொஞ்சம் கூட கேட்காம கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பாஸ் செட் பண்ண பாருங்க ஒரு பாம்பு, அதை அப்படியே வெடிச்சு செதுறது மொத்த பில்டிங்கும் அப்படியே இடியுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ தம்பியும் அங்கேயே செத்து போயிடுறாரு. கற்பனா இந்த வில்ல பைய காற்றுல இருக்கான் பாருங்க, அவன் மறுபடியும் ஊருக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோ தம்பி கட்டிக்க இருந்த அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டதா நம்ம ஹீரோவை இந்த பைய போட்டு தள்ளிருப்பான் இல்லையா, அவன் நினைச்ச மாதிரியே ஹீரோவோட தன்னோட ஃப்ரெண்ட போட்டு தள்ளிட்டு இங்க வந்து ஏமிகிட்ட ஏகப்பட்ட கதைகளை உருட்டிட்டு நானும் என் ஃப்ரெண்டு சாகும் போதே சேர்ந்து செத்து போயிருக்கணும், ஆனா நான் மட்டும் ஏன் மிஸ் ஆனேன், நான் மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கிறேன் அப்படிங்கிட்டு எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்டு போன அந்த இடத்துக்கே நானும் போயிடலாம் போல அப்படின்ட்டு இவன் ஃபீல் பண்ற மாதிரி பேசுறான். அவன் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அதை பார்த்த ஏமி, இத பாரு காட்டல், நீ அப்படிலாம் சொல்லாத, நீயும் இல்லாம போயிருந்தீனா எனக்காக யாருமே கிடையாது, உன்னோட ஃப்ரெண்டு போன மாதிரியே நீயும் என்ன பாதியில விட்டுட்டு போயிட மாட்டில, சோ நீயாவது என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா அப்படின்ட்டு ஏமி கேக்குறா. அந்த பொறுக்கி பைய காத்திருந்ததே அதுக்காக தான் இல்லையா, சோ அதனால அந்த பையன் இந்த பாரியமே நீ பயப்படாத, உனக்காக நான் காலம் ஃபுல்லா உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே காட்டு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள போறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளில வந்த ஏமி ஒரு சரக்கு பாட்டில ஓபன் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குறா. என்னடா இந்த படத்தை இப்படி முடிச்சிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஷார்ப்பான கம்பி எடுத்து அந்த பையோட கையில ஒரு ஏத்து தான், கையில இருந்து அப்படியே ரத்தம் பிச்சு அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தம்பி பின்னாடி வந்து அவனை ஒற்றே லாக்குதான். அந்த பாம் பிளாஸ்ட்ல நம்ம ஹீரோ தம்பி செத்து போகல. சோ அங்க இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ தம்பி காற்றுல இங்க வரதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கான். உடம்புலையும் தொலைலையும் சில பல தீ காயங்களோட தப்பிச்சிருப்பான் போல. ஏமி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருந்திருக்கான். சோ அவனை போட்டு தலை 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ எலி பொறியில வந்து மாட்டின மாதிரி நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டான். அவனை அப்படியே ஒரு சேர்ல வச்சு கட்டி ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் போட்டு அவனை டிசைனா போட்டு தலை ஏகப்பட்ட மிஷின்ஸா அடுக்கி வச்சிருக்கான். அதுல ஒரு மிஷின் எடுத்து நம்ம தலைவன் பட்டன் அமுக்குனதும் அப்படியே தர சுத்த ஆரம்பிக்குது. அநேகமா அது இந்த புல்லெல்லாம் விட்டுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கட்டிங் மிஷினா இருக்கும் போல. அந்த மிஷினை எடுத்து அவன் நெஞ்சு மேல வச்சதும் அப்படியே கர கிழிச்சு ரத்தத்தை நாலா பக்கமும் செதற விட்டு அவன் அப்படியே செத்து போறான். நம்ம ஹீரோயின் அக்காவும் ஹீரோ தம்பியும் சேர்ந்துட்டாங்க. அவங்க காதல பிரிக்க நினைச்ச அந்த காற்றெடுப்பையில 2 பேரும் அள்ளி வச்சு போச்சுட்டாங்க. இதோட ஹாஸ்டல் படத்தோட 3rd பார்ட் முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு 4th பார்ட் பார்க்க ஆசையா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ஹாஸ்டல் மூவில மொத்தமே 3 பார்ட் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படியே உங்க பேரையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாம வாய்ஸ் ஆப் வீடியோ அப்படின்ட்டு நமக்கு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்குது. குரூப்போட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் அதை கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். until then bye. நான் உங்கள் வாய்ஸ் ஆப் டிடி.